இன்ஷா அல்லாஹ் மேலப்பாளையம் மஹதரி சபை மற்றும் புதுமனை ஜமாத் நம்ம ஹுத்பா பள்ளியினுடைய நிர்வாகத்தின் சார்பாக இருபெரு விழா என்று இன்ஷா அல்லாஹ் நடைபெற இருக்கிறது. அதிலே ரமலானே வருகை என்ற அந்த நிகழ்ச்சியும் சமீபத்திலே ரமலான் நம்மை நெருங்கி கொண்டிருக்கிறது என்பதை நமக்கு அறிவுறுத்தும் முகமாக அந்த விழாவையும் சேர்த்து நமது புதுமனை ஜும்மா பள்ளியில் வைத்து ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் இதில் அனைவரும் கலந்து நற்பயனையும் மகிழ்ச்சியையும் இந்த ரமலானை நாம் சந்தோஷமாக கொண்டாடக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். இந்த நிகழ்ச்சியின் முதற்கட்டமாக குர்ஆன் ஓதி துவக்கக்கூடிய கிராத் மௌலானா மௌலவி ஷேக் முகமது மஹதரிகள் சங்கம் செயலாளர் மாநில செயலாளர் அவர்கள் கிராத் ஓதி துவக்கி வைப்பார்கள். بسم الله الرحمن الرحيم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر. ليلة القدر خير من ألف الشهر. تنزل الملائكة والروح فيها بإذن ربهم من كل أمر. سلام هي حتى مطلع الفجر. صدق الله العظيم. السلام عليكم ورحمة الله. அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைய தினம் நமது முகலாமை சார்ந்த நாடறிந்த நாவலர் அல்ஹாஜ் என்எஸ்எம் மீரான் மைதீன் அசரத் அவருடைய இளைய புதல்வர் முகமது உமர் ஃபாரூக் அவர்கள் ஆலி பட்டம் பெற்று வந்துள்ளார். அவரை வரவேற்று நமது நிர்வாகத்தின் சார்பில் இந்த பொன்னாடு போர்த்தி கௌரவிக்க நம்முடைய தலைவர்களை அளிக்கின்றேன். வரவேற்புரையாக மௌலானா மௌலவி ஓஏ முபாரக் அஹமது ஆலி மஹதரி தலைவர் அம்பை வட்டார ஜமாத்துல் உலமா சபை அவர்களை வரவேற்று அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறையருளால் இன்றைக்கு ஒரு சிறப்பான நிகழ்வு நம்மிடையே நடந்து கொண்டிருக்கின்றது. மேலப்பாளையம் மதுரை சபை சார்பாகவும் புதுமனை ஹுத்பா பள்ளி சார்பாகவும் நடைபெறுகின்ற இந்த
இருவரும் நிகழ்ச்சிக்கு தலைமைதாய் நடத்திக் கொண்டிருக்கிற தலைவர் அவர்களையும் இந்த நிகழ்ச்சியில் முத்தாய்ப்பான கருத்துக்கள் நமக்கு தெரிவிக்க இருக்கின்ற மௌலவி அல் ஹாஃபி ஹெஜ்ஏ அஹமது அப்துல் அசத் அவர்களையும் இந்த நிகழ்ச்சியில் வாழ்த்துறை வழங்க இருக்கின்ற மௌலவி அல் ஹாஃபி NSM முகமது யாசர் அஃபாத் மாதரி அசத் அவர்களையும் நெல்லை மாவட்ட ஜமாத் உலமா சபையுடைய தகுதிமிக்க செயல்மிக்க செயலாளர் டாக்டர் கே ஜலீல் அகமது அசத் அவர்களையும் இன்னும் இந்த நிகழ்ச்சியில் ஆரம்பமாக கிராத் ஓய் துவக்கியிருக்கின்ற எங்களுடைய சபையினுடைய மாநில செயலாளரும் மேலப்போய் மாநில சபையுடைய செயலாளருமான ஹசரத் ஷேக் மஹசத் மஹதூர் அவர்களையும் இந்த நிகழ்ச்சியில் முன்னிலை வைக்கின்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பான கருத்துக்களை கேட்க அமர்ந்திருக்கின்ற அனைத்து மக்களையும் எங்கள் சபை சார்பாகவும் அம்பையோட்ட ஜமாத் சபை சார்பாகவும் இந்த புதுமை குத்தப்பள்ளி சார்பாகவும் உங்கள் அன்போடு வரவேற்கிறேன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. துவக்க உரையாக நமது மஹல்லாவுடைய இமாம் மௌலானா மௌலவி அபூபக்கர் சித்திக் அவர்களை அழைக்கிறோம். தற்போது நமது முகலாவை சார்ந்த முகமது ஃபாரூக் மாய் அவர்களுக்கு தலைவர் அவர்களும் செயலாளரும் இணைந்து பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கின்றார்கள். நாரே தக்பீர். السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله. قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد لا تحزن إن الله معنا. وقال نبينا صلى الله عليه وسلم مرحبا خير خزايا ولا ندام. கண்ணியமிக்கவர்களே, இன்று அல்லாஹ்வுடைய கிருபையினால் மிகப்பெரிய ஒரு நம்முடைய இல்லத்தில் இறை இல்லத்தில் ஒரு வரவேற்பு விழா நடக்கின்றது. அது மட்டுமல்லாமல் ரமலானே வருக வருக என்ற ரமலானே வரவேற்பு வண்ணமாக ஒரு நிகழ்ச்சியும் அல்ஹம்துலில்லாஹ் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இதற்காக வேண்டி வந்திருக்கக்கூடிய மஹல்லரிகள் ஆலிம்கள் அனைவர்களையும் சிறப்புரையாற்றுவதற்காக வந்திருக்கக்கூடிய நம்முடைய மௌலானா மௌலவி ஹாஃபிஸ் முஹியுத்தீன் அப்துல் காதிர் மஹல்லரி அஹமது அப்துல் காதிர் மஹல்லரி அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று கொண்டு இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினத்தில் புதிதாக வந்திருக்கக்கூடிய ஆலிம் உமர் ஃபாரூக் மஹல்லரி அவர்களை வரவேற்றுக் கொள்கின்றோம். நாங்கள் மட்டுமில்ல, இந்த மஹல்லா சார்ந்த ஜமாத்துகள் அனைவரும் சார்பாகவும் நிர்வாக சார்பாகவும் இன்ஷா அல்லாஹ் வருக வருக என்று வரவேற்று உங்களுடைய வருகையின் மூலமாக இன்ஷா அல்லாஹ் பல பணிகள் இறை இல்லது மட்டும் அல்லாமல் தீனுடைய சேவைகள் செய்வதற்கு நாங்கள் துவா செய்கின்றோம். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது போன்று லா தஹஸன் இன்னல்லாஹ் மஅனா, நாம் கவலைப்பட வேண்டியதில்லை. அன்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குகையில இருக்கும்போது சொன்னார்கள், இருவர் இருக்கும்போது லா தஹஸன், நாம் இருவர் மட்டும் அல்ல, அல்லாஹ் நம்முடன் இருக்கிறான் என்பதாக. எனவே நாம் பணியில இருப்பதன் காரணமாக நம்மளுடைய ஆலிம் பெருமக்களுக்கு தெரியும் எவ்வளவு பெரிய பிரச்சனை எவ்வளவு பெரிய கஷ்டங்கள்லாம் வந்து கொண்டு இருக்கின்றது வருகின்றது என்பதாக. இனிமேல் தான் நம்மளுக்கு தலப்பாய் கட்டி வைத்து விட்டார்கள். தலப்பா என்பது தீனுடைய சேவை, எல்லா பொறுப்புகளும் அவர்களுக்கு கட்டி விட்டார்கள். என்னுடைய நீடுலை நாம் மிஸ்பாகை பட்டம் வாங்கும்போது எங்களுடைய உஸ்தாதுமார்கள் சொன்னார்கள், தலையிலே தலப்பா கட்டி இருக்கின்றது என்பது ஒரு வட்டு அல்ல, தலப்பா அல்ல, துணி அல்ல, மக்களுடைய ஜமாத்துடைய பொறுப்புகள் எல்லா பொறுப்புகளையும் உங்களுடைய தலையிலே சுற்றி வைத்து விட்டார்கள். எனவே அந்த பொறுப்புகள் எல்லாம் நீங்கள் இன்ஷா அல்லாஹ் சிறப்பாக செய்ய வேண்டும் என்பதாக சொல்லிக் கொண்டு லா தஹஸன் இன்னல்லாஹ் மஅனா, நாம் கவலைப்பட வேண்டியதில்லை, மர்ஹபன் கைர கஸாயா என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது போன்று மர்ஹபா மர்ஹபா என்று வரவேற்றுக் கொண்டு எங்களுடைய மஹல்லா சார்பாகவும் நிர்வாக சார்பாகவும் குறிப்பாக என் சார்பாகவும் வரவேற்றுக் கொண்டிருக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அடுத்தபடியாக மௌலானா மௌலவி அல் ஹாஃபிஸ் அல் ஹாஜ் டாக்டர் KF ஜலீல் அஹமது ஆலிம் உஸ்மானி MA MPhil
பிஹெச்டி செயலாளர், நெல்லை மாவட்ட ஜமாத் உலமா சபை, மகத்தான ஆலிம்களின் சிறப்பு என்ற தலைப்பில் அற்புதமாக உரையாட்ட இருக்கிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் அஷ்ரஃபில் முர்சலீன் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يؤتي الحكمة من يشاء ومن يؤت الحكمة فقد أوتي خيرا كثيرا. صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم: إنما شفاء العي السؤال ألا يسألوا إذ لم يعلموا، أو كما قال عليه الصلاة والسلام. அல்லாஹுவின் பேரருளால் இந்த மாலை நேரத்தில் மகரிபு தொழுகையை தொடர்ந்து இங்கே பட்டம் பெற்ற ஆலிம் பெருமகனாருக்கு வரவேற்பு நிகழ்ச்சியும், புனித ரமலானை வரவேற்று அமல்கள் செய்வதற்கு ஆர்வமூட்டும் நிகழ்ச்சியாக இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை நடாத்தி வருகிற கண்ணியத்திற்குரிய மூலானா தாஹிர் அலி ஹசரத் அவர்களே, எனக்கு பின்னால் இங்கே சிறப்புரையாற்றுவதற்காக வருகை தந்திருக்கிற நான் அறிந்த நாவலர், நல்ல தமிழில் தமிழ் கூறும் நல்லுலகம் எங்கெல்லாம் உள்ளதோ, தமிழ் சமூகம் எங்கெல்லாம் இந்த உலகில் இருக்கின்றதோ அங்கெல்லாம் சென்று சன்மார்க்க சங்க நாதமாய் ஒலித்து கொண்டிருக்கிற காயல்பட்டினம் மாநகர் தந்த அறிவாசான்களில் ஒருவராக இருக்கிற காயல்பட்டினம் ஆஸ்கருர் ரஹ்மான் மகளிர் கல்லூரியினுடைய நிறுவனர் முதல்வர் மௌலானா அஹ்மத் அப்துல் காதிர் மஹதரி ஹசரத் அவர்களே, இங்கே வருகை தந்திருக்கிற கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்களே, ஜமாத்தார்களே, இல்லாமல் அல்லாஹுவின் அன்பும் அருளும் நம் அனைவருக்கும் வந்து சேரட்டுமாக. ஹசரத் அவர்கள் எல்லா கருத்துக்களையும் இங்கே தெளிவாக பேச இருக்கிறார்கள். இங்கே ஆலிம்களை பற்றிய கருத்துக்களை பேசுவதற்காக நான் இங்கே பணிக்கப்பட்டு இருக்கிறேன். பெருமக்களே, தமிழகத்திலே நூற்றுக்கணக்கான மதரசாக்களிலே 7 ஆண்டு காலம் 5 ஆண்டு காலம் அவர்கள் ஆலிம் கோர்ஸ், மௌலவி ஆலிம், அந்த பட்டத்திற்கான பாடத்திட்டத்தை படித்து தேர்விலே தேர்ச்சி பெற்று தாங்கள் பயின்ற மதரசாவினுடைய கல்லூரியினுடைய டைட்டிலோடு சேர்த்து மௌலவி ஆலிம், அது காமன். கடைசியா ஒரு டைட்டில் சேரும், மஹ்லரி, உஸ்மானி, பாக்கவி. இந்த கடைசி வார்த்தை அவர்கள் கல்வி கற்ற கல்வி சாலை, அந்த கல்லூரியினுடைய பெயர் அவர்களோடு இணைந்து எங்கிருந்து உருவாக்கப்பட்ட ப்ராடக்ட், இந்த ப்ராடக்ட் எங்கிருந்து வந்தது என்பதை நாடறிய வேண்டும் என்பதற்காக, அடையாளம் இல்லாத அன்ஐடென்டிஃபைடு ப்ராடக்ட் அல்ல, இது ஐடென்டிஃபைடு ப்ராடக்ட். இந்த உமர் ஹத்தாப், உமர் ஃபாரூக், மாஷா அல்லாஹ், அல் ஃபாரூக் அல் ஃபாரிக் பைனல் ஹக் வல் பாத்தில், ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அருமை நபி தோழர்கள் சூட்டிய பெயர், சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டக்கூடியவர் என்கிற உன்னதமான பட்டம், அதுவே அவருடைய பெயர். அவர் பெற்றிருக்கிற பட்டம் மஹ்லரி. இவர் எங்கிருந்து வந்தவர்? அவருடைய வார்த்தைகளால் இந்த சமூகத்தில் நன்மைகள் நிகழ வேண்டும், அவருடைய பேச்சுக்களால் செயல்களால் நலவுகள் நிகழ வேண்டும், சமூக சீர்திருத்தங்கள் நிகழ வேண்டும், சமூக குழப்பங்கள் தீர வேண்டும். இல்லை என்றால் அவரை பிடித்து கேட்கிறதை விட இவர் எங்கு படித்து வந்தார் என்றுதான் கேட்பாங்க. எங்குள்ள ப்ராடக்ட் இவர்,
எங்க ஓதிட்டு வந்தார் இவரு அப்படின்னு கேட்பான். எனவே சமூகத்திற்கு அடையாளப்படுத்துவதற்காகத்தான். வெறும் மௌலவி ஆலிம் என்றால் அவர் அங்கீகாரம் கிடையாது. அதனால்தான் தமிழக மண்ணில் குழப்பவாதிகள் கூட அந்த டைட்டிலை விட முடியல. கற்ற மதரசாவை குறை சொல்றாங்க, ஆனா டைட்டில உஸ்மானிய விட முடியல, உளவிய விட முடியல, ரஹ்மானிய விட முடியல. ஏனென்றால் அதுதான் அவர்களை அடையாளப்படுத்தும். அருமையான பெருமக்களே, 7 ஆண்டு காலம் கற்று வந்திருக்கிறார். என்ன கற்று வந்திருக்கிறார் என்று சொன்னால், உலகம் முழுவதும் ஒரே சிலபஸ், யூனிஃபார்ம்டு சிலபஸ். இன்று நீங்கள் மதீனா முனவ்வரா, ஜாமியா மதீனா முனவ்வரா அங்கு போனாலும் ஷரீஅத்துல் இஸ்லாமியா, ஷரீஅத் கல்வி என்ற அந்த துறையிலே நீங்கள் படித்தால் என்ன படிப்பார்களோ, கெய்ரோ யூனிவர்சிட்டியில் என்ன படிப்பார்களோ அதுதான் இங்கே கற்று வந்திருக்கிறார்கள். 7 ஆண்டு காலம் சுமார் 60 சப்ஜெக்ட், 60 கிதாபுகளை படித்து வந்திருக்கிறார்கள். உலகத்தில் ஒரு கோர்ஸுக்கு இவ்வளவு டியூரேஷன் வேற எந்த கோர்ஸுக்குமே இல்லை. யூனிவர்சிட்டியில் பிஹெச்டி சொல்லக்கூடிய டாக்டரேட் இன் பிலாசபி, அதற்கு மினிமம் 3 இயர்ஸ், ரெகுலர்ல மிக மேக்சிமம் 5 இயர்ஸ், அவ்வளவுதான். அதையும் தாண்டி அதாவது அனுமதி வாங்கி ஃபைன் கட்டி ஒரு 7 வருஷம் படிக்கலாம். ஆனால் இங்கே 7 வருஷம் என்பது நார்மலா எல்லாரும் படிக்கணும். ஏனென்றால் இது குர்ஆனை புரிந்து கொள்வதற்கும் குர்ஆனை புரிய வைப்பதற்குமான கல்வி. குர்ஆனை புரிந்து கொள்வதற்கு 16 வகையான கலைகளை கற்றிருக்க வேண்டும். அருமையான பெருமக்களை, நீண்ட உரைகள் எல்லாம் இங்கே ஆற்றுவதற்கான அவகாசம் இல்லை. இங்கே ஒரே ஒரு செய்தியை நான் சொல்லி முடிப்பேன். இங்கே மதரசாக்களுக்கு ஒரு பெரும் செலவு, சமுதாயம் தான் அதற்கு உதவி கொண்டிருக்கிறது. பெண்கள் மதரசாவாக இருந்தாலும் அரபிக் கல்லூரிகளாக இருந்தாலும் சமுதாயத்தின் உதவி அது இன்றைக்கு ஆலிம்களை உருவாக்குவதற்கு அது பயன்படுகிறது. இந்த கல்வி ஞானம் எவ்வளவு அடித்தளமானது. இந்த சமூகத்தில் இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு கூட்டம், ஒரு சிறு கூட்டம் உருவாக்கிக்கொண்டே வர வேண்டும். ஏனென்றால் ஷரீஅத்தின் படி சமூகம் நடைபெறுவதற்கு, அதை கண்காணிப்பதற்கு, அதை சரிப்படுத்துவதற்கு இந்த குழு இருக்க வேண்டும், இந்த ஒரு கூட்டம் இருக்க வேண்டும். இல்லை என்றால் ஷரீஅத்தை விட்டு அப்பாற்பட்டவர்களாக மனித சமூகம் மாறிவிடும். குழந்தை பிறந்ததிலிருந்து, குழந்தை பிறந்து மண்ணில் விழுகிற பொழுது அவர்களுடைய காதுகளிலே பாங்கு சொல்ல வேண்டும் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது. அந்த சுன்னத், அந்த சுன்னத்தை செயல்முறைப்படுத்துவதற்கு, அதை சொல்லுவதற்கு ஒரு ஆலிம் வேண்டும். அழகான பெயர் சூட்டுவதிலிருந்து ஒரு ஆலிமின் தேவை. பெயர் வைப்பதற்கு ஏன் ஆலிம்களை கூப்பிடுறாங்க? கண்ட பெயரை வச்சிடக்கூடாது என்பதற்காக, பொருள் தெரியாது பெயர்களை வைத்துவிடக் கூடாது என்பதற்காக. அங்கே பெயர் வைக்கிற பொழுது அவர் அந்த பெயர் செக் பண்ணுவார். நல்ல பெயர் இல்லைன்னா சொல்லுவார், நல்ல பெயர் இல்லைன்னா சொல்லுவார். பெயர் வைக்க போன இடத்துல ஒருத்தர் இப்லீஸ்னு பெயர் வைங்கன்னு சொன்னாராம். ஒரு ஹஜரத் சொன்னார், என்னங்க இப்லீஸ்னு சொல்றீங்கன்னு கேட்டார். அங்கிருந்து தகவல் வந்துச்சு, என்னங்க இத்ரீஸ் இப்லீஸ்னு சொல்றீங்களங்க. அப்ப இப்லீஸுக்கும் இத்ரீஸுக்கும் வித்தியாசம் தெரியாத இந்த சமூகத்தில் சரியான பெயர் வைப்பதற்கான அர்த்தங்கள் தெரிந்த ஆலிம் பெருமகனார் தேவை. வாங்கு சொல்ல வேண்டும். பிறந்த குழந்தையின் காதில் இருந்து தொடங்கி கடைசி வரையிலும் கல்வி கற்கிற விஷயத்தில். அதே போல என் பிள்ளைக்கு எக்ஸாம் இருக்குது ஹசரத், துஆ செய்யுங்க, நல்ல மதிப்பெண்கள் பெற வேண்டும். இப்படி எல்லா விஷயத்திற்கும் துஆ செய்வதற்கு, நெறிப்படுத்துவதற்கு, வழிகாட்டுவதற்கு ஒரு ஆலிமின் தேவை. திருமணத்திற்கு பிறகு உச்சபட்சமாக கடைசியில ஜனாசா தொழுகை வரையிலும், அடக்கி முடித்ததற்கு பிறகு என்ன செய்ய வேண்டும் என்கிற விஷயங்கள் வரையிலும், அவர்களுக்கு துஆ செய்யக்கூடிய நிகழ்வுகள் வரையிலும் ஒரு ஆலிமினுடைய தேர்வை. சன்மார்க்கத்தோடு தீனோடு பிணைந்திருக்கிற மனித வாழ்க்கையில் அந்தந்த சந்தர்ப்பங்களிலே மக்களை நெறிப்படுத்துவதற்கு, தீனல் இஸ்லாத்தின் மீது அவர்களை தரிப்படுத்துவதற்கு இப்படிப்பட்ட ஒரு எளிமையான ஒரு கூட்டம், உலக ஆதாயங்களை பெரிதும் நோக்கமாக கொள்ளாது, தியாக மனப்பான்மையோடு
கிடைத்ததை கொண்டு போதுமாக்கிக் கொண்டு தங்கள் வாழ்க்கை நடத்துகிற இந்த ஆலிம்களுடைய கூட்டம் விமர்சனங்களையும் எதிர்ப்புகளையும் தாங்கிக் கொண்டு அல்லாஹ்வை மட்டுமே நோக்கமாக கொண்டு உலகத்தில் செயலாற்றி வருகிற ஆயிரக்கணக்கான ஆலிம்கள் அது இந்த சமூகத்தில் பெருக வேண்டும். இந்த தமிழகத்தில் இந்தியாவில் இருக்கிற மதரசாக்களுக்கெல்லாம் முதன்மையானது மதரசத்து நிலாமியா என்கிற பாரசீக மண்ணில் இருக்கிற பக்தாதில் தோன்றிய ஹிஜ்ரி 5ஆம் நூற்றாண்டில் தொடங்கிய மதரசா நிலாமியா மதரசா. அங்கு இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்றவங்க எல்லாம் பாடம் நடத்தி இருக்கிறாங்க. அங்குதான் முதலாக பாடத்திட்டம் ஏற்படுத்தப்பட்டது. மதரசத்து நிசாமியான்னு சொல்லக்கூடிய அந்த மதரசா, அந்த கலாசாலையிலே. அருமையான பெருமக்களே, அந்த பாடத்திட்டம் தான் இன்று வரையிலும் எல்லா மதரசாக்களிலும் போட்டு பயிற்றுவிக்கப்படுகிறது. தனித்தனி சிலபஸ் கிடையாது. எல்லா மதரசாக்களிலும் பேசிக் சிலபஸ், அடிப்படையான பாடத்திட்டம் என்பது ஹிஜ்ரி 5ஆம் நூற்றாண்டில் பக்தாதில் ஏற்படுத்தப்பட்ட மதரசத்து நிசாமியாவினுடைய பாடத்திட்டம் தான். அந்த பாடத்திட்டத்தின் அடிப்படையில் தான் இங்கே ஆலிம்கள் பட்டம் பெற்று வருகிறார்கள். பெருமக்களே, அந்த மதரசா அன்றைக்கு ஒரு வருடத்திற்கு 6 லட்சம் செலவானது. மதரசாங்கிற சிஸ்டமே அப்பதான் வந்துச்சுன்னு சொல்றான். அதுக்கு முன்னால ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு உஸ்தாதை நோக்கி சென்று பயணம் செய்து சென்று ஒவ்வொருத்தருடையா பாடம் படிக்கணும். எல்லா மாணவர்களும் ஓரிடத்தில் வருவதற்கும், எல்லா ஆசிரியர் பெருமக்களும் ஓரிடத்தில் சங்கமித்து ஓரிடத்தில் அனைத்து கல்விகளையும் அனைவரும் கற்பதற்கான அந்த வசதி, அந்த பேசிக் கான்செப்ட் கொண்டு வந்தது ஹிஜ்ரி 5ஆம் நூற்றாண்டில். அந்த மதரசாவில நிலாமுல் முல்க் என்பவர் தான் அதை நிறுவினார். வயதான காலத்தில் அவருடைய மகன் மலிக் ஷா அவருடைய கீழே உள்ளவங்க வந்து சொன்னாங்களா, வருடத்திற்கு 6 லட்சம் செலவழிக்கிறீங்களே, எந்த பிரயோஜனம் இல்லை, இது எதுக்கு இந்த மதரசாக்கு அவ்வளவு செலவழிக்கிறீங்க? அவர் அழுதுட்டாராம். நிலாமுல் முல்க் சொன்னாராம், உன்னிடத்தில் ராணுவம் இருக்கிறதே, இந்த அரசாங்கத்திற்கு ராணுவத்திற்கு தான் ஒரு நாட்டிலே அதிகமான செலவு. ராணுவத்திற்கு மிலிட்டரிக்கு தான் ஒரு கவர்மெண்ட் ஃபண்ட் அதிகமா ஒதுக்குது, செலவுகள் அதிகம். அன்றும் அப்படித்தான் இருந்தது. சொன்னார், ராணுவத்திற்கு எவ்வளவு செலவழிக்கிறீங்க? உன்னுடைய ராணுவ வீரர்கள் அவர்கள் இரவிலே தூங்குகிற பொழுது அவர்கள் இரவிலே தூங்கி விடுவார்கள். அவர்களுடைய பலவீனம் என்ன தெரியுமா? அவர்களுடைய பலவீனம், அவர்கள் பாவங்களில் மூழ்கி இருப்பவர்கள், மனோ இச்சைப்படி வாழ்பவர்கள். அவர்களுடைய வாள் 2 முழங்கள் தான் நீளும். அவர்கள் எரியக்கூடிய அம்பு ஒரு 300 முழத்திற்கு வேணால் போகலாம். ஆனால் நான் உருவாக்குகிற மதரசத்து நிசாமியாவின் மூலமாக நான் உருவாக்குகிற இந்த படை ஜைஷுல்லை, அது இரவின் படை. நீங்கள் எல்லாம் உன்னுடைய ராணுவ வீரர்கள் தூங்குகிற பொழுது நான் உருவாக்குகிற படை தஹஜ்ஜத்தில் எழுந்திருத்து நிற்பார்கள். அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கையேந்துவார்கள். அவர்களுடைய துஆ இருக்கிறது, உன்னுடைய ராணுவ வீரர்களினுடைய அம்பும் அந்த வாளும் அது எட்டாத தொலைவிற்கு 7 வானத்தை தாண்டி அவர்களுடைய பிரார்த்தனையும் அவர்களுடைய அழுகையும் தொழுகையும் 7 வானத்திற்கு அப்பால் அர்ஷில் சென்று தட்டும். அவர்களால் தான் நீங்கள் பரக்காத்தையும் தும்தனு துர்ஸகூன், அவர்களுடைய பரக்கத்தினால் தான் அவங்க துஆவால தான் நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. அவர்களுடைய துஆவா, அவர்களுடைய பரக்கத்தினால தான் உங்களுக்கு மழை கிடைத்துக் கொண்டிருக்கிறது, ரிஸ்க் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. என்ன நினைச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னான். அருமையான பெருமக்களே, அப்படிப்பட்ட தீனுக்கு ராணுவ வீரர்கள், ஆலிம்கள், உலமாக்கள், ஆலிமினுடைய மகத்துவத்தை தெரிவதற்கு 2025 டிசம்பர்ல ஒரு டிபேட் நடந்தது, ஒரு விவாதம் தொலைக்காட்சியில, ஆன்லைன் தொலைக்காட்சியில. டஸ் காட் எக்ஸிஸ்ட்? எல்லாரும் கேட்டிருப்பீங்க. இறைவன் இருக்கின்றானா என்ற தலைப்பிலே ஒரு விவாதம். ஜாவித் அக்தார் என்ற ஹிந்தி திரைப்பட கவிஞர், பாடலாசிரியர், அவருக்கும் அல்லாமா ஷமாயில் நத்வி அவருக்கும் மத்தியில் நடந்த ஒரு விவாதம். கடவுள் இருக்கின்றாரா அப்படின்னு தலைப்புல. பேர் முஸ்லிம், ஜாவித் அக்தார், திரைப்படத்தில் ஈடுபட்டவர், திரைப்படத்துறையில் இருப்பவர்.
இறைவன் இருக்கின்றானா என்ற தலைப்பில் யாராவது என்னிடத்தில் வாதத்திற்கு வர தயாரா அப்படின்னு கேட்டார். நான் வருகிறேன் என்று நதுவாவில் ஓதிய ஒரு ஆலிம் பெருமகனார், ஆந்திராவை சார்ந்தவர், தமிழகத்தில் பலகாலம் வாழ்ந்தவர், ஷமாயில் நதுவி, அவரிடத்திலே சுமார் 5 மணி நேரம் தொலைக்காட்சியில பப்ளிக்ல டெலிகாஸ்ட் பண்ணாங்க, வாதம் செய்தார். இறைவன் இருக்கின்றான் என்பதை இந்த நவீன யுகத்தில் அந்த ஜாவித் அக்தாருக்கு புரிகிற விதத்தில் அங்கே அவர் பதிவு செய்தார் என்பது மீடியாக்கள்ல, சோசியல் மீடியாக்கள் நிறைய வந்துச்சு, படித்தவர்களுக்கு தெரியும். ஆக இப்படிப்பட்ட மார்க்கத்தின் அடிப்படைகளுக்கு எதிராக, மார்க்க சட்டங்களுக்கு எதிராக இந்த மண்ணில் பிரச்சனை வரும் பொழுதெல்லாம் அதற்கு முன்னின்று அதனை தடுத்து நிறுத்தி தீனுல் இஸ்லாத்தின் உண்மை தன்மையை நிலைநிறுத்தக்கூடியவர்கள் தான் ஆலிம்கள். அப்படிப்பட்ட ஆலிம்கள் சமூகத்தில் அதிகம் வர வேண்டும். பட்டம் பெற்றிருக்கிற அருமையான பிள்ளை நரவாலிம் சாவுடைய பிள்ளைங்க, அவர் வீட்டில் அல்லாவுடைய கிருபையில இவர் 5வது ஆலிம் என்று, 4வது ஆலிமா 5வது ஆலிம் என்று நினைக்கிறேன், 4வது ஆலிம், 4 இமாம்களை போல, 4 ஹலீஃபாக்களை போல 4 ஆலிம்களை பெற்றிருக்கிற அந்த பெருமகனார் மௌலானா NSM மீரான் முஹையீன் ஹஜரத் அவர்களுக்கு ரப்புல் ஆலமீன் நீண்ட ஹயாத்தையும் நிறைவான செல்வத்தையும் அல்லாஹ் ஆரோக்கியத்தையும் எல்லாம் வழங்குவானாக நம்ம துவா செய்யணும். வேற எதை பற்றி சிந்திக்கிறது இல்லை, என் பிள்ளைகள்லாம் ஆலிமாத்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி பெரிய தியாக சிந்தனையோடு அப்படிப்பட்ட அந்த வரிசையில் இங்கே வந்திருக்கிற ஆலிம் பெருமகனார் மார்க்க சேவைகளிலே, சமூக சேவைகளிலே முழுமையாக தன்னை ஈடுபடுத்தி கொண்டு எந்த விதமான உலகியல் எதிர்பார்ப்பு இல்லாமல் அல்லாஹுவிற்காக, சமூகத்திற்காக, தீனுக்காக செயலாற்றி மறைந்த பல்லாயிரக்கணக்கான அந்த ஆலிம்கள் வரிசையிலே அவரும் தன் பணியை சிறப்பாக செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் அவருக்காக துவா செய்து இப்படிப்பட்ட ஒரு ஆலிமை கௌரவிக்கிற இந்த நிகழ்ச்சி ஏற்படுத்தி இந்த மண்ணில் ஆலிம்களை மதிக்கிற சமூகம் இருக்கிறது என்பதை இந்த காலத்தில் நிலைநிறுத்திய புதுமண குத்துபா பள்ளிவாசல் நிர்வாக ஜமாத்தார்கள் அனைவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். ஆதி முதல் அந்தம் வரை இந்த உலகத்திற்கு தேவை ஆலிம் என்பதை ஆணித்தரமாக ஹஸரத் அவர்கள் நமக்கு அற்புதமாக விளக்குரையாட்டியிருக்கிறார்கள். அடுத்தபடியாக மலேசியாவை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற முகமது யாசர் அர்ஃபாத் அவர்கள், தலைமை இமாம் மஸ்ஜிதே இந்தியா ஈபோ அவர்கள் உரையாற்றுவார். அல்ஹம்துலில்லாஹ். புனிதமான ரமலானுடைய மாதத்தை கண்ணியப்படுத்துவதற்காக வேண்டி அதை பற்றி சிறப்புரையாற்ற வந்திருக்கின்ற தமிழகத்தின் தலை திறந்த பேச்சாளர் H.A. அஹமது அப்துல் காதிர் அவர்களே மற்றும் ஜலீல் ஹசரத் அவர்களே, நல்ல விஷயங்களில் இப்பொழுது சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற காயல்பட்டினம் மஹதரத்துல் காதிரியா அரபி கல்லூரியில் பட்டம் பெற்ற உலகெங்கும் இருக்கிற மஹதரீன்கள் ஒன்றுபட்டு மஜ்லிஸுல் மஹதரீன்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த சபையினுடைய தலைவர் உள்ளிட்ட நிர்வாகிகளே, நல்ல விஷயங்களுக்காக வேண்டி எப்பொழுதுமே ஆர்வப்படுத்துகிற புதுமனை குத்துபா பள்ளிவாசலுடைய நிர்வாகிகள், ஜமாத்தார்கள், ஆலிம்களை கண்ணியப்படுத்த வேண்டும் என்ற உயர் நோக்கில் வந்திருக்கின்ற ஜமாத்தார்களே, ஆண்களே, பெண்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவர்களுக்கும் நல்லருள் பாலிப்பானாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே, இருபெரும் சிறப்பான விழா. அதில் என்னுடைய சகோதரர் பட்டம் பெற்று வந்திருக்கிறார். இன்று வறுமைக்கு பயந்து எல்லா வீடுகளிலும் ஆலிம்களை உருவாக்குவதில் கவனம் செலுத்துவதில்லை. காரணம், ஆலிம்கள் உருவாகினால் எங்கேயாவது ஒரு இமாமத்தில் எங்கேயாவது இருந்து குறைஞ்ச சம்பளத்தில் இருப்பாங்க, அவங்க எப்படி வாழ்க்கையை முன்னெடுக்க முடியும் என்ற எண்ணத்தில் இன்று நாம் கல்வியினுடைய விஷயத்தில், மார்க்க கல்வியினுடைய விஷயத்தில் பின்தங்கியவர்களாக இருக்கிறோம். அதற்கு என்னுடைய தந்தை மாறுபட்டு மறுமைக்கு பயந்து, வறுமைக்கு பயந்து அல்ல, மறுமைக்கு பயந்து என்னுடைய பிள்ளைகள் அனைவரையும் நான் ஹாஃபில் ஆலிமாக ஆக்குவேன் என்ற இஹ்லாசான் அந்த எண்ணத்தில் இன்று அவர்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளில் 8 பிள்ளைகளில் 6 ஆண் பிள்ளைகள், அதில்
2 பேர்கள் மாத்திரம்தான் மதரசாவுக்குள்ள சென்று அவங்களால முடியல. இன்னும் அவங்களுக்கு அந்த வருத்தம் இருக்குது. 4 பேர்களும் ஆஃபில் ஆலிம்களாக ஆகிவிட்டார்கள். அதில் என்னுடைய தம்பி இன்றைய தினம் ஒரு 2 நாட்கள் 29ஆம் தேதி மஹதரத்துல் காதிரியாவில் பட்டம் பெற்று இன்று நம்முடைய மஹல்லாவிற்கு வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களுக்காக வேண்டி நீங்கள் துஆ செய்யுங்கள். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சபையை அல்லாஹ் அங்கீகரிப்பானாக, ஏற்றுக்கொள்வானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் நல்லொருள் பாலிப்பானாக என்று கூறி என்னுடைய உரையை சுருக்கி அடுத்த சிறப்புரைக்கு நான் வாய்ப்பு அளிக்கிறேன். ஆகிருதான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நாம் அவளோடு எடுத்து பார்த்து கொண்டிருக்கின்ற மௌலவி அவர்கள் காட்டுப்புது தெருவிலிருந்து தண்டன்பள்ளி வரை வடக்கு தெற்கில் கிழக்கு எடுத்துக்கிட்டோம்னா நீனாமகமது பள்ளியில் இருந்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் வரை நம்ம ஊர் பூரா ஆலிம்தான் எனக்கு தெரியும். கால் பண்ண ஆலிமாக நமக்கு எல்லோருக்கும் நல்லா தெரியும். அவர்கள் எப்படி பேசுவார்கள் என்பதையும் நமக்கு நன்றாக தெரியும். இன்ஷா அல்லாஹ் அவருடைய உரை இப்பொழுது துவங்க இருக்கிறது. அஸ்ஸலாம். இன்ஷா அல்லாஹ் இப்பொழுது புனிதமான ரமலான் பற்றி சிறப்புரை இருக்கிறது. தொடர்ந்து நடைபெறும். பாங்கு சொல்வதற்கு இடைவெளி விடப்பட்டு சரியாக 8:15 இகாமத்து சொல்லப்படுவதற்கு முன்பாக 8:15 மணிக்கு பயான் நிறுத்தப்பட்டு அதற்கு பின்பாக இன்ஷா அல்லாஹ் 5 நிமிடத்தில் இகாமத்து சொல்லப்படும். இன்ஷா அல்லாஹ் ஹஸரத் அவர்கள் மகத்தான அற்புதம் மாண்புயர் குர்ஆன் என்ற தலைப்பில் மிக அற்புதமான உரையாற்ற இருக்கின்றார்கள். அனைவர்களும் ஆரம்பம் முதல் கடைசி வரை இறுதி வரை கேளுங்கள், மிக பயனுள்ளதாக இருக்கும் என்பதை உங்களுக்கு நான் சொல்லி அல்லாஹு அக்பர். அல்லாஹு அக்பர். அல்லாஹு அக்பர். அல்லாஹு அக்பர். السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان، والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله، وبعد. وقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إن الدين عند الله الإسلام، إنا نحن نزلنا الذكر وإنا له لحافظون. சங்கைக்குரிய இந்த நிகழ்ச்சியின் தலைவர் அவர்களே, உலமாக்களே, இந்த பள்ளியினுடைய நிர்வாகிகளே, வருகை தந்திருக்கக்கூடிய பெருமக்களே, சகோதரர்களே, சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவனது ரசூலும் எந்தெந்த காரியங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று
நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்ந்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்ந்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கையான பெருமக்களே, மேலப்பாளையம் மஹதரிகள் சபை மற்றும் புதுமனை குதுபா பள்ளிவாசல் இணைந்து நடத்தும் இந்த இருவரும் விழாவில் கலந்து கொண்டு உரை நிகழ்த்தக்கூடிய பாக்கியம் கிடைத்தமை குறித்து வல்லவனாம் அல்லாஹ்விற்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை காணிக்கையாக்கி எனது வார்த்தைகளை தொடக்கம் செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் வஷ்ஷுக்ருலில்லாஹ். சங்கையான பெருமக்களே, புனித ரமலானை வரவேற்கும் முகமாக இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அத்துடன் எங்கள் மதரசா, நான் ஓதிய மதரசா, அங்கே கற்று இந்த வருடம் ஆலிம் மஹ்லரி என்ற பட்டயத்தை சுமந்து இங்கே வந்திருக்கக்கூடிய அன்பு சகோதரர் அல்-ஹாஃபில் NSMM உமர் ஃபாரூக் ஆலிம் மஹ்லரி அவர்களை வாழ்த்தும் நிகழ்வாகவும் இந்த நிகழ்ச்சி ஒன்று கூடப்பட்டுள்ளது. எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த ஆலிமனுடைய வாழ்க்கையில் வளத்தையும் நலத்தையும் ஆஃபியத்தையும் தந்து இந்த சமூகத்திற்கு அற்புதமான சேவையாற்றக்கூடிய நிறைவான பாக்கியத்தை தந்தருள் பாலிப்பானாக. இந்த தீனுக்காக வேண்டி தன்னுடைய பிள்ளைகளை அர்ப்பணம் செய்யக்கூடிய அவர்களுடைய குடும்பத்திற்கு, குறிப்பாக அவர்களுடைய தந்தைக்கு மிக்க உயர்வான சிறப்பையும் பாக்கியத்தையும் அல்லாஹ் வழங்குவானாக. எனக்கு குர்ஆன் சம்பந்தமாக மகத்தான அற்புதம் மாண்புயர் குர்ஆன் என்று தலைப்பு தரப்பட்டு அதிலே பேச வேண்டும் என்று சொன்னார்கள். குர்ஆன் இறங்கிய மாதம் ரமலான் என்பதால் அந்த தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது என்று நான் கருதுகிறேன். அதற்கு முன்பாக ஒரு செய்தியை மாத்திரம், இந்த ஆலிம் அவர்களை வரவேற்று அவர்களை கண்ணியப்படுத்தக்கூடிய நிகழ்வாகும் இது அமைவதால் ஒரே ஒரு தகவலை நான் சொல்லி என்னுடைய தலைப்புக்குள் நான் செல்லுகிறேன். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜுக்கு போறாங்க. பல்வேறு காட்சிகளை அவர்கள் காணுகிறார்கள். அற்புதமான நிகழ்வுகள், சூக்கும உலக காட்சி என்று அது சொல்லுவது. அது இன்றைக்கு விஞ்ஞானத்தால் ஆச்சரியமாக, விஞ்ஞானிகளால், சயின்டிஸ்டுகளால் ஆச்சரியமாக பார்க்கப்படக்கூடிய நிகழ்வுகள். ஒருவன் ஒரு கட்டிடத்தை எழுப்புகிறான், ஒரு மாளிகையை எழுப்புகிறான், அல்லது அரசு ஒரு மாளிகையை எழுப்புகிறது யாருடைய நினைவாகவோ, அல்லது ஒரு ஏர்போர்ட் உருவாக்கப்பட இருக்கிறது, அல்லது ஒரு ரயில்வே ஸ்டேஷன் உருவாக்கப்பட இருக்கிறது என்றால் அதற்காக ஒரு மேப் தயாரிக்கப்படும். அந்த ஒரு காலகட்டத்தில் அந்த மேப்பு தான் இருந்தது. இப்போ அந்த ஃபோட்டோவே கொண்டு வந்துடுவாங்க, அந்த வீடியோவே இருக்கு. அந்த பில்டிங் இருக்காது, ஆனால் வீடியோஸ் இருக்கும். இந்த இடத்துல இப்படி வரும், இந்த இடத்துல ஹால் இருக்கும், பயணிகள் தங்குற இடம், இதே மாதிரி டிக்கெட் கொடுக்குற இடம், டாய்லெட்ஸ் இந்த இடத்துல இருக்கும், ட்ரெயின் வந்து நிற்கிற இடம் எது, ஃப்ளைட் லான்ச் ஆகக்கூடிய இடம் எது, எப்படி என்று அந்த இடங்கள் எல்லாம் இன்றைக்கு படமாக வந்துடும். அந்த கட்டிடம் உருவாகுவதற்கு பல வருடத்திற்கு முன்பாகவே. இது இயல்பானது. இப்படி உள்ள இந்த நிகழ்வை தான் சூக்கும காட்சிங்கிறது. இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க. இனிமேல் என்ன நடக்கும் என்பதை அப்போதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் காட்டினான். சொர்க்கத்துக்குள்ளே ஆட்களை பார்க்கிறாங்க, நரகத்திற்குள்ளேயும் ஆட்களை பார்க்கிறார்கள். சொர்க்கத்துக்குள்ள எல்லாம் போயிட்டாங்களா, நரகத்திற்குள் போய்விட்டார்களா, யார் யாரெல்லாம் நரகத்திற்கு செல்வார்கள், யார் யாரெல்லாம் சொர்க்கம் செல்வார்கள் என்பதெல்லாம் அவர்களுக்கு அந்த காட்சி காணப்பட்டது என்று சொன்னோம். இந்த வகையிலே இந்த இடத்திற்கு மிக பொருத்தமான ஒரு நிகழ்வு என்ன என்றால், அரிஷுக்கு அடியிலே ஒரு இளைஞர் அமர்ந்திருக்கிறார். அரிஷுக்கு கீழே ஒரு இளைஞரை பார்க்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆச்சரியப்பட்டு போனார்கள். நீங்கள் சொர்க்கத்தை கேட்பதாக இருந்தால் மிக உயர்ந்த சொர்க்கமாக இருக்கக்கூடிய
ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுல் ஆலாவை கேளுங்கள் என்றார்கள். சலுல்லாஹ ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை நீங்கள் கேளுங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதான் சொர்க்கலோகத்திலேயே ரொம்ப டாப். நீங்க கேட்கறது கேட்குறீங்க, டாப்பை கேட்டுருங்க. எது மிக ஆளாவோ எது மிக உயர்வோ, ஏன்னா இந்த உம்மத்தும் ஆளாதான், டாப்ல உள்ள உம்மத்து குந்தும் ஹைர உம்மத்துங்கிறான். தலைப்புகள் வேற மாறி போயிடக்கூடாதுங்கிறதுனால நான் என்னையே பிராக் போட்டு நான் பேசுறேன். அந்த அளவிற்கு சொர்க்கத்தில் மிக உன்னதமானது ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுல் ஆலா. அதை விடவும் சிறந்த இடம் தான் அர்ஷுக்கு கீழே, இல்லையா? அந்த இடத்துல ஒரு இளைஞனை பார்க்கறாங்க. இவங்க யார் அப்படின்னு கேட்கிறாங்க ஸல்லல்லாஹு. இந்த இளைஞன் யார்? இவ்வளவு பெரிய மகத்தான பாக்கியத்தை பெறுவதற்கு என்ன காரணம் என்று கேட்ட பொழுது, நாயகமே இவர் உங்க உம்மத்தை சார்ந்தவர் தான். அவங்களுக்கு பதிலளிக்கப்படுது. யார் தெரியுமா? தன்னுடைய பெற்றோருக்கு சிறந்த பெயரை ஏற்படுத்தி கொடுத்தவர். சுபஹானல்லாஹ். தன்னுடைய அம்மா வாப்பாக்கு நல்ல பெயரை வாங்கி கொடுத்தவர். பொருளை ஒரு அடாவடித்தனம் பண்ணிட்டு இருக்கான். யார்ரா இவன், யார் மாவன் கேட்பாங்கல்ல. ஒரு நல்ல காரியங்களில் ஈடுபடுகிறார். சமூக நலனுக்காக வேண்டி தன்னை அர்ப்பணிக்கிறார். சமூகத்தினுடைய மேம்பாட்டுக்காக வேண்டி தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்கிறார். அப்படி ஒரு இளைஞன் என்பவன் யார் என்றால், இளைஞர் என்றால் அவர்கள் இந்த பேக் போன், இந்த சமூகத்தினுடைய முதுகெலும்பு. ஒரு மஹல்லாவில் இளைஞர்கள் சீராக இருக்கிறார்கள் என்றால் அந்த மஹல்லா சிறப்பாக இருக்கும். இது இயல்பு. இஸ்லாத்தை ஆரம்பத்தில் ஏற்றுக்கொண்டவர்கள் அத்தனை பேரும் இளைஞர்கள் தான். நீங்க பாருங்க, வரிசையா பாருங்க. 40 வயதுக்கு உட்பட்டவர்களை இளைஞர்கள் என்போம். சித்திக் நாயகம் இருந்து உமர் ரலியல்லாஹு தஆலா, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா, அலி ரலியல்லாஹு தஆலா, சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா, எல்லாமே இளைஞர்கள் தான். ஆக 95% பேர் இளைஞர்களாக தான் இருந்தாங்க. இந்த தீன் எவ்வளவு பெருசா வளர்ந்தது, எவ்வளவு வலிமையாக வளர்ந்தது நான் பார்க்கிறோமா இல்லையா? இளைஞர்களுடைய பங்களிப்பு அத்தகையது. ஆக அத்தகைய ஒரு இளைஞன் அரிசுக்கு கீழே இருக்கிறான். யார் என்று கேட்ட பொழுது பெற்றோருக்கு நல்ல பெயரை வாங்கி கொடுத்தவன். இந்த பிள்ளை இவருடைய அண்ணன் முன்னால காக்கா அவங்க பேசிட்டு போனாரு. இவங்கெல்லாம் மகளிர்கள் சமூகத்திற்கு ஹிதமத்தில் இருக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம் கிடைக்கும் என்பதை, அவருடைய பெற்றோருக்கும் எவ்வளவு பெரிய பாக்கியம் கிடைக்கும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். உலமாக்களினுடைய பங்களிப்பு, உலமாக்களுடைய அந்தஸ்து எத்தகையது என்பதை குறித்து டாக்டர் ஜலீல் அஹ்மத் உஸ்மானி ஹஸ்ரத் அவர்கள் ரொம்ப அழகாகவும் சுருக்கமாகவும் பேசிட்டு போயிட்டாங்க. அதற்கு பிறகு சகோதரர் யாசர் அபாத் மாதிரி நிறைய பேசுவாங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். அவங்க சுருக்கமாக பேசி எனக்கு வழியிட்டுட்டாங்க. ஹைர், அல்லாஹ் இந்த உரைகளை அங்கீகரிப்பானாக. இப்போ எனக்கு தரப்பட்ட மகத்தான அற்புதம் மாண்புயர் குர்ஆன். இந்த குர்ஆன் நம்ம எதிர்நோக்கி இருக்கிறோம் நிஸ்பு ஷாபான். அது ஒரு சிறந்த இரவு. ரமலானிலே ஒரு சிறந்த இரவு இருக்கிறது, லைலத்துல் கத்ர். இந்த குர்ஆனை அல்லாஹ் ஒரு கட்டத்திலே சொல்கிறான், இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தின் முபாரகா என்கிறான். இன்னொரு இடத்திலே சொல்கிறான், இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் என்கிறான். முபாரக்காவுடைய இரவிலே நாம் இதை இறக்கினோம். முபாரக்காவுடைய இரவு எது என்பதற்கு அந்த ஆயத்து விளக்கம், இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்துல் கத்ர். லைலத்துல் கத்ர் இரவு அன்று இந்த குர்ஆனை நாம் இறக்கினோம். அதில் மாறுபட்ட கருத்து எதுவும் இல்லை. லைலத்துல் கத்ர் இரவு அன்றுதான் குர்ஆன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இக்ரா, நீங்க ஓதுங்க அப்படின்னு சொல்லப்பட்டது. ரமலானுடைய அந்த லைலத்துல் கத்ர் இரவு, அது எந்த இரவு என்பது நமக்கு தெரியாது. தெரியறவங்களும் இருப்பாங்க. அது அல்லாஹ் கற்றுக் கொடுக்கக்கூடிய விஷயம். ஆனால் இன்னொரு ஆயத்து சொன்னதாக சொல்கிறோம், இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தின் முபாரகா. இந்த லைலத்துன் முபாரகா எது என்பதற்கு பல அறிஞர்கள் இப்படியும் ஒரு விளக்கம் சொல்லுகிறார்கள், அது பராத்துடைய இரவு. அப்ப குர்ஆன் 2 விதமா சொல்லுது. லைலத்துல் முபாரக்கா என்றும் சொல்லுகிறது, லைலத்துல் கத்ர் என்றும் சொல்லுகிறது. லைலத்துல் கத்ர் தான் லைலத்துல் முபாரக்கா என்றால் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா லைலத்துல் கத்ர் வேறு, லைலத்துல் முபாரக்கா என்பது நிஸ்பு ஷாபான், பராத்துடைய இரவு என்றால் கருத்து வேறுபாடு வருகிறது. ஆனால் இதில் கருத்து வேறுபாடு இல்லை. அறிஞர்கள் மிக தெளிவாக ஆய்வின் அடிப்படையில் இங்க குறிப்பிடுறாங்க. நீங்க குர்ஆனை சிந்தியுங்கள் என்கிறான் அல்லாஹ்.
நீங்க குர்ஆனை பத்தி இன்னைக்கு பேச சொல்லி இருக்கிறான். குர்ஆனை நம்ம சிந்தித்தால் மிகப்பெரிய ஆச்சரியம். அது அல்லாஹ்வினுடைய வேதம் என்பதற்கு அதனுடைய வார்த்தைகளும் வசனங்களும் அதில் இடம்பெற்று இருக்கக்கூடிய இலக்கிய நுணுக்கங்களும் விஞ்ஞானமும் மருத்துவமும் நம்மை அதிரச் செய்கிறது. நம்மை அதிரச் செய்வதை விட நாமெல்லாம் ஒரு பெரிய ஆய்வுல ஈடுபடல, மேலை நாட்டு அறிஞர்களை அது உலுக்குகிறது, ஆச்சரியப்படுகிறார்கள். உங்களுக்கு தெரியுமா, மாரிஸ் புகைல் பிரான்சினுடைய தொல்லியல் ஆராய்ச்சியாளர், மிகப்பெரிய ஆராய்ச்சியாளர், அவர் ஒரு கட்டத்தில் அதிர்ந்து போனார். பல துறைகளிலே அவர் தன்னுடைய கல்வி ஞானத்தை தடம் பதித்தவர் மிஸ்டர் மாரிஸ் புகைல் என்று சொல்லக்கூடிய ஒரு கிறிஸ்டியன், பிரான்ஸ் நாட்டை சார்ந்தவர். அவ்வளவு பெரிய அறிவாளி, அவ்வளவு பெரிய ஆற்றல் மிக்கவர். அவருக்கு கீழே ஆய்வுக்கு என்று பல நூற்றுக்கணக்கான டாக்டர்ஸ் இருந்தாங்க. அவர்கள் தொல்லியல் ஆய்வை செய்வார், மனித வளம் மேம்பாடு குறித்து ஆய்வு செய்த டாக்டர், மனிதம் உருவாகிய காலத்தை ஆய்வு செய்த டாக்டர், இப்படி பல துறைகளில் தடம் பதித்தவர். அவருக்கென்று அரசிடத்திலே ஒரு பெரிய தனி சிறப்பு இருக்கிறது. ஒரு கட்டத்தில் எகிப்திலே இருக்கக்கூடிய ஃபிரௌனினுடைய உடல் அங்க இருக்குல்ல, எகிப்தில் இருக்கு ஃபிரௌனுடைய உடல் இன்னும் இருக்கு. அல்லாஹ் சொல்றான், உன்னை நாம் பாதுகாப்போம், உன்னுடைய உடலை பாதுகாப்போம்னு குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். அந்த அடிப்படையில் அவனுடைய உடல் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அந்த உடலை ஆய்வு செய்ய வேண்டும் என்று இந்த பிரான்சில் இருக்கக்கூடிய ஆய்வாளர்கள் எல்லாம் விரும்பினாங்க. அப்படி விரும்பி எகிப்து அரசோடு தொடர்பு கொண்டு அதை எங்களுக்கு நீங்க அனுப்பி வைக்கணும், அந்த ஜனாசாவை, அந்த உடலை எங்களுக்கு நீங்க அனுப்பி வைக்கணும். எங்க நாட்டில் இருக்கக்கூடிய ஆய்வாளர்கள், ஆராய்ச்சியாளர்கள், அந்த துறையில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் அதை ஆய்வு பண்ண விரும்புறாங்க அப்படின்ட்டு அது ஒரு நீண்ட செய்தி. நான் சுருக்கமாக இதை சொல்றேன். குர்ஆன் எத்தகைய வல்லமை, எது நம்ம குர்ஆனை எப்படி பார்க்கிறோம் அப்படிங்கிறது தான். குர்ஆனை நம்ம எப்படி பார்க்கிறோம் அப்படின்னா, குர்ஆனை ஓதுறோம், தொழுகிறதுக்கு வரும், இது மட்டும்தான். ஆனா அல்லாஹ் சிந்திக்க சொல்கிறான், அஃபலா யததப்பரூனல் குர்ஆன், குர்ஆனை அவர்கள் ஆய்வு செய்ய வேண்டாமா, ஆய்வு கூர்ந்து பார்க்க வேண்டாமா, அறிவியல் ரீதியாக நீங்கள் பார்க்க மாட்டீர்களா? மலைகள் இருக்குல்ல, மவுண்டைன்ஸ், மலைகள் இருக்குல்ல, இந்த மலைகள் எல்லாம் அப்படியே இருக்கு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம், அது நகருதுங்கிறான். மேகங்கள் நகர்வது போன்று நகர்கிறது என்று குர்ஆன் சொல்கிறது. எனக்கு அது மலை நகர்ந்தா என்ன ஆகும்? ஆனால் நகருகிறது என்பதை இன்றைய ஆய்வாளர்கள் அங்கீகரிச்சிட்டாங்க. மலைகள், மவுண்டைன்ஸ், இந்த மலைகள் எல்லாம் இடம் பெயர்கிறது, நகருகிறது என்பது உறுதியானது. ஆனால் மேகத்தை போன்று அல்லாஹ் சொல்றானே, அது என்னன்னு இது வரைக்கும் கண்டுபிடிக்கல. இனி ஆய்வு தொடங்குகிறது. இவ்வளவு பெரிய ஒரு சிறப்பு. அந்த வகையில இந்த இவங்க குர்ஆனை வச்சுலாம் இதை கேட்கல. இவருக்கு அந்த குர்ஆனை பத்தியும் தெரியாது. யாரு? மிஸ்டர் மாரிஸ் புகைலுக்கு குர்ஆனை தெரியாது, குர்ஆனினுடைய ஆய்வுல அவர் இல்லை. ஆனா இப்படி ஒரு நீண்ட காலத்திற்கு முன்பாக பைபிள்லையும் இந்த ஃபிரௌனுடைய பார்வோன் அப்படின்னு சொல்றாங்கல்ல, ஃபிரௌனை பார்வோன், மூசாவை மோசஸ், ஈசாவை ஜீசஸ் அப்படின்னு சொல்றாங்களா இல்லையா? அந்த மாதிரி ஃபிரௌனினுடைய செய்திகளை பற்றி பைபிள்ல இருக்கு. எனவே அந்த அடிப்பில் அவர் ஒரு கிறிஸ்டியன்கிறதுனால படிச்சிருக்கிறாரு, அதை கொண்டு வந்து பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆச்சரியப்பட்டு, அது எப்படி இவ்வளவு காலமாக பாதுகாக்கப்படுகிறது. இன்னைக்கு ஒரு உடலை பாதுகாக்க முடியுமா என்றால் முடியும். இறந்தவரை உயிர்ப்பிக்க முடியாது. உடலை பாதுகாக்க முடியுமா, பதப்படுத்த முடியுமா என்றால் முடியும். அதற்கான இன்னைக்கு மருத்துவம் வந்துடுச்சு. நீண்ட காலம் வச்சிருக்கலாம், ஒரு 100 வருஷமா வைக்க முடியும், அந்த ஜனாசா கெட்டு போகாம வைக்க முடியும். அதற்கான மருத்துவம் இன்றைக்கு உருவாகி விட்டது. இதெல்லாம் குர்ஆன் சொல்லக்கூடிய விஷயம். நான் பாதுகாத்து வச்சிருக்கேன்னு அல்லாஹ் சொல்றான்ல, லிதக்கூன லிமன் கல்ஃபக ஆயா, அல்லாஹ் சொல்றான், உனக்கு பின்னால் வரக்கூடியவர்களுக்கு உன்னுடைய உடலை நான் பாதுகாத்து வைப்பது ஒரு அத்தாட்சியாக, ஆச்சரியமானதாக, அடையாளமாக அமையும் என்கிறான். குர்ஆனை நம்ம எப்படி பார்க்கிறோம் சகோதரர்களே, எவ்வளவு பெரிய ஆய்வு அது. ஆக அவர் அதை பத்தி இல்லாம இந்த பைபிள் இருக்கனால கொண்டு பார்க்கும் பொழுது சில ஆச்சரியமான நிகழ்வுகள் அவருக்கு கிடைத்தது. அவர் சில விஷயங்களை கண்டுபிடிக்கிறார். உப்பு பகுதி அதில் இருக்கிறது.
இதை பற்றியெல்லாம் அவர் தன்னுடைய ஆய்வாளர்கள் மற்ற தன்னுடைய அசிஸ்டன்ட்ஸ் நூற்றுக்கணக்கான மருத்துவர்கள் இருக்கிறாங்க, லேசான மருத்துவர்கள் இல்லை, அவர்கள் எல்லாம் உச்சத்தை தொட்டவர்கள். அதுல இவர் சிகரம். அவர் இதை பத்தி பேசிட்டு இருக்கும்போது ஒரு மருத்துவர் சொன்னார், குர்ஆனில் இப்படி ஒரு வசனம் இருக்கிறது, உன்னுடைய உடலை இந்த ஃபிரௌன் இறக்கக்கூடிய சமயத்தில் உன்னுடைய உடலை நாம் பாதுகாப்போம், தக்கூன லிமன் கல்ஃபக ஆயா, உனக்கு பின்னால் வரக்கூடியவருக்கு இது அத்தாட்சியாக ஆராய்ச்சிக்கு உட்பட்டதாக அமையும் என்று குர்ஆன் சொன்னது என்றதும் அவர் நிமிர்ந்து உட்கார்ந்தார். குர்ஆன் சொல்லுகிறதா? எப்படி சொல்ல முடியும்? 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக வந்தது. ஆய்வு களங்கள் இல்லை, ஆராய்ச்சி தடங்கள் இல்லை, ஆய்வு மையங்கள் இல்லை. எப்படி குர்ஆன் சொல்ல முடியும்? சாத்தியமே இல்லை. குர்ஆனை கொண்டு வந்து டிரான்ஸ்ஃபர் பார்த்தா அவர் திகைத்து போய் விட்டார். அவருக்கு அப்படி யோசிக்கிறார், அந்த தொடர்பான வசனங்களை பார்க்கிறார். மேகங்களை பற்றி குர்ஆன் பேசுகிறது, மலைகளை பற்றி பேசுகிறது, கடல்களை பற்றி பேசுகிறது, கடல்களினுடைய ஆழத்தை பற்றி பேசுகிறது. 2 கடல்கள் சந்திக்கிறது, 2 கடல்களுக்கு இடையிலே ஒரு பிரிவினை இருக்கிறது, பர்ஸகுல் லா யப்கியான். அதை அவங்க கண்டுபிடிக்க முடியாதுங்கிறான் அல்லாஹ். ஹாதா அதுபுன் ஃபுராத்துன் வஹாதா மில்ஹுன் உஜாஜ். இது நன்னீர் கடல். கடல்னால நம்ம என்ன நினைப்போம்? உப்பு தண்ணி நினைக்கிறோம். அல்லாஹ் என்ன சொல்றான்? நல்ல தண்ணி உள்ள கடல் இருக்குதுங்கிறான். கடலே நல்ல தண்ணீர். ஹாதா அதுபுன் ஃபுராத் வஹாதா மில்ஹுன் உஜாஜ். இந்த 2க்கு இடையிலேயே ஒரு திரை இருக்கிறது. இந்த நல்ல நீர் உப்பு நீரிலோ உப்பு நீர் நல்ல நீரிலோ கலந்துட முடியாது, ஆனா எல்லாம் டச் பண்ணி தான் இருக்கும். ஆச்சரியமான ஒரு திரை இல்லையா? இதெல்லாம் படிக்க படிக்க அவர் அப்படியே திகைக்கிறார். அதற்கு பிறகு அந்த ஃபிரௌனுடைய உடல் இங்கே வரும்போதும் கூட எகிப்து அரசு ஒரு பெரிய வரவேற்பு செய்தது, ரெட் கார்பெட்லாம். ஏன்னா ஒரு நாட்டினுடைய அரசர் இன்னொரு நாட்டுக்கு போனால் என்ன செய்வாங்க? ரெட் கார்பெட் விரிப்பாங்க. இப்போ வர்றது யாரு? அரசன் தானே, ஃபிரௌன் அரசன் தானே. எப்படிப்பட்ட அரசன்? லேசான அரசனா? மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலே வாழ்ந்தவன், மூசா நபியினுடைய வாப்பாவின் காலத்திலும் வாழ்ந்தவன், மூசா நபியினுடைய வாப்பாவின் வாப்பாவின் காலத்திலும் வாழ்ந்தவன், மூசா நபியினுடைய வாப்பாவின் 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 காலத்தில் வாழ்ந்தவன். இப்படி 4 தலைமுறைகளை பார்த்தவன், நீண்ட வயது கொடுக்கப்பட்டது. இதை குறித்து பேசணும்னா ஃபிரௌனை பத்தியே பேசிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அருமையானவர்களே, எனவே அவன் நீண்ட ஒரு பெரும் அரசனாக வாழ்ந்தான். அரசன் வருகிறான் என்ற அடிப்படையில் ரெட் கார்பெட் விரிச்சு தான் அந்த கவர்மெண்ட் அவனை வரவேற்றது, அந்த ஃப்ளைட்டை வரவேற்றது. நீ வரலாறு படிக்கணும். நம்ம பிள்ளைகளுக்கு வரலாறு தெரியல. இந்த வரலாறு நம்ம பிள்ளைகள்லாம் எங்கேயோ போய்கிட்டு இருக்கிறாங்க. இளைஞர்கள், இந்த உலமாக்களை நான் சொல்லுவேன், உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய உலமாக்களை வார்த்தையிடுங்கள், சரியான பாதைக்கு கொண்டு வாருங்கள், விசிலுக்கு பின்னால் போக வைத்து விடாதீர்கள். நான் அப்படி சொல்வதில் எனக்கு அச்சமில்லை. நான் சொல்ல வேண்டிய கடமையும் கடன்பாட்டில் உள்ளவன் என்று என்னை கருதுகிறேன். நம் சமுதாயத்தில் மக்கள் சில ஆதரவு கொடுக்கிறாங்க, ஆச்சரியமாக இருக்கிறது. சரி, நான் திசை திருப்ப விரும்பவில்லை. அருமையான பெருமக்களே, எனவே இவ்வளவு பெரிய ஆய்வு குர்ஆனிலே நடத்தப்பட்ட இமாம்கள் பெரிய பெரிய ஆய்வுகளை தந்திருக்கிறாங்க. எனக்கு நேரம் அளவிடப்பட்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் நான் சரியா முடிச்சிடணும். அதான் எல்லாருக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. தொடர்ந்து நான் பேசிக்கிட்டே தான் இருக்கிறேன். அந்த வகையிலே லைலத்துல் முபாரக்கா என்பது சில அறிஞர்களினுடைய கூற்றின் பிரகாரம் பராத்தினுடைய இரவு அன்றுதான் குர்ஆன் இறக்கப்பட்டது. லைலத்துல் கத்ர் இரவு என்று இறக்கப்பட்டது என்பதை இவங்க மறுக்க இல்லை. யார் மறுக்க இல்லை? பராத்தினுடைய இரவுல குர்ஆன் இறங்கியது என்று சொல்லக்கூடியவர்கள் லைலத்துல் கத்ர் இரவு என்று இறங்கியது என்பதை மறுக்க இல்லை. அதுவும் சரி, இதுவும் சரி. இதை ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது பல ஆய்வின் அடிப்படையில் அவங்க சொன்னாங்க, குர்ஆன் லவ்ஹுல் மஹ்ஃபூதிலே இருந்தது. அந்த லவ்ஹுல் மஹ்ஃபூதிலே இருந்த குர்ஆன் பராத்தினுடைய இரவு அன்று முதல் வானத்திற்கு மொத்தமாக இறக்கப்பட்டது. இதுதான் இறங்கினது. லைலத்துல் கத்ர் இரவு அன்று சூரத்துல் இக்ரா, சூரத்துல் அலக் அந்த வசனத்தில், அந்த அத்தியாயத்திலிருந்து சில வசனங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதலாவதாக இறக்கப்பட்டது. ரெண்டும் சரி, ரெண்டும் சரியாக இருக்க முடியும். இதை நம்ம வந்து இதற்கெல்லாம் உசூல்ங்கிறது அவசியம். இதைத்தான் அறிஞர்கள் நமக்கு அந்த உசூலை தந்தாங்க. உசூல் இல்லை என்றால் பிரச்சனை ஆயிடும். அவங்க ஆயத்துக்களுக்கெல்லாம் விளக்கம் கொடுத்து ஏகப்பட்ட சமூகத்தில் பிளவுகள் ஏற்படுவதற்கு அதுதான் அடிப்படை காரணமாக ஆனது. கண்ணியமான பெருமக்களே, இந்த குர்ஆன் வல்லமை மிக்கது, ஆற்றல் மிக்கது, சவால் விடுகிறது.
நீங்க வேணுமானா குர்ஆன் சொல்லுது, நீங்க மனிதர்கள் ஜின்கள் இந்த எல்லாரும் ஒண்ணு கூடிக்கங்கப்பா. நீங்க ஒண்ணு கூடிட்டு இந்த குர்ஆனை மாதிரி நீங்க என்ன செய்யுங்க, ஒண்ணு கொண்டு வாங்க. எல்லாரும் சேர்ந்து. இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய அறிஞர்கள் இருக்கிறாங்க, எவ்வளவு பெரிய திறமையாளர்கள் கவிஞர்கள் இருக்கிறாங்க. சில கவிஞர்கள்லாம் பார்த்தா நமக்கு அப்படி அசந்து போகுது, என்ன மாதிரி ஆற்றல் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் அப்படின்ட்டு. குல்ல இன்ஜதமாத்தில் இன்சு வல் ஜின். அப்ப என்ன விளங்குகிறோம், ஜின்களிலும் அறிவாளிகள் இருக்கிறாங்க. அல்லாஹ் சொல்றான் இல்ல, ஜின்களிலும் ஆற்றல் மிக்கவர்கள் இருக்கிறார்கள், கவிதை மிக்கவர்கள் இருக்கிறார்கள். ஒரு கவிதையை நான் படித்தேன், ஒரு முஸ்லிம் கவிஞர் தான் எழுதினார். சில வருடங்களுக்கு முன்பாக, 10-20 வருடங்களுக்கு முன்பாக எழுதிய கவிதை அது. புத்தகங்கள் நிறைய படிக்கணும், குர்ஆனினுடைய விளக்கங்களை படிக்கணும். اللهم صل على رسول سيدنا نبينا مولانا محمد وعلى ال سيدنا مولانا محمد البارك صل عليه. الله اكبر الله اكبر الله اكبر الله أكبر. أشهد أن لا إله إلا الله. أشهد أن لا إله إلا الله. أشهد أن محمدا رسول الله. أشهد أن محمدا رسول الله. حي على الصلاة. حي على الصلاة. حي على الفلاح. حي على الفلاح. الله أكبر الله أكبر. لا إله إلا الله. அன்பின் பெருமக்களே, இந்த சுதந்திர தினத்தை பற்றி, இந்தியா சுதந்திரம் வாங்கினதை பற்றி ஒரு மத்திய அரசு சுமார் ஒரு 20 வருடங்கள் இருக்குன்னு நினைக்கிறேன், அப்போ ஒரு கட்டுரை போட்டி, கவிதை போட்டி நடத்தியது. அந்த கவிதை போட்டியிலே முதல் பரிசை பெற்றது யாருன்னு சொன்னா, தமிழகத்தை சார்ந்த ஒரு முஸ்லிம் தான், மு மேத்தா. இவர் பெற்றார். அவர் என்ன எழுதினார் தெரியுமா? எவ்வளவு பெரிய கவிதை எழுதினார் தெரியுமா? ஒரு 50-60 வரியா இல்லை, ஒரே வரி தான். இரவில் தந்தான் இன்னும் விடியவில்லை. எவ்வளவு அழகு! நம்மளும் அதிர்ந்து போயிட்டோம். அந்த சுதந்திரம் நமக்கு இரவுல தானே கிடைச்சது, இன்னைக்கு விடிஞ்சிருச்சா? என்ன பாடுபட்டு இருக்கணும் இன்னைக்கு? இரவில் தந்தான் இன்னும் விடியவில்லை. இனி அது எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. இந்த மாதிரி அற்புதமான கவிஞர்கள் எல்லா மதங்களிலும் இருக்கிறாங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை அறிவாற்றல் மிக்கவர்களும் ஒன்று சேருங்கள்.
நாயகமே நீங்க சொல்லுங்க, குல் லஇன்ஜிதமஅத்தில் இன்சு வல் ஜின் அலா அன் யஅது பிமித்லி ஹாதல் குர்ஆன், இந்த குர்ஆன மாதிரி ஒண்ணு நீங்க கொண்டு வாங்க, எல்லாரும் சேர்ந்து ஒண்ணு கொண்டு வாங்க. லா யஅதூன பிமித்லிஹி, இத மாதிரி நீங்க கொண்டு வர முடியாது அப்படிங்கறான். கொண்டு வாங்க பார்க்கலாம், ஆனா முடியாது, சவால் விடுறேன். வலவ் கான பஅதுஹும் லிபஅதின் லஹீரா, உங்கள ஒருவருக்கு அவர்களில் ஒருவருக்கு எல்லா விதமான துணையாகவும் இருக்கட்டும், உதவியாகவும் இருக்கட்டும், ஆனா கொண்டு வர முடியாது. குர்ஆன மாதிரி கொண்டு வாங்க அப்படின்னா. அதற்கு பிறகு அல்லாஹ் சொன்னா, குல் ஃபாது பி அஷ்ரி சூரின் மித்லிஹி, இந்த குர்ஆன்ல இருக்கிற 114 சூறாக்கள்ல 10 சூறாக்கள் மாதிரியா கொண்டு வாங்கப்பா. குர்ஆன் மாதிரி வேணாம், 114 விடு, ஒரு 10 கொண்டு வான்னா. அதற்கு பிறகு இன்குந்தும் ஃபீ ரைபி மிம்மா நஸல்னா அலா அப்தினா ஃபது பி சூரா, ஒரு சூறாவை கொண்டு வாங்கங்கறான். இன்னைக்கு வரைக்கும் சவாலாக தான் இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் அந்த சவால், இந்த சவாலை எதிர்த்து வரக்கூடியவர்கள் இன்னைக்கு யாராவது இருக்காங்களா? இவ்வளவு அறிவாற்றல் இலக்கிய நயங்கள் மிகுந்த இந்த காலகட்டத்திலும் இன்னைக்கும் முடியல. நாம் அந்த குர்ஆனை எப்படி பயன்படுத்தணும், அந்த குர்ஆனினுடைய அந்தஸ்து என்ன, இந்த குர்ஆனை இந்த சமூகத்திற்கு எப்படி அவர்கள் காட்டி இருக்கிறார்கள். சில அறிஞர்கள் என்ற பெயரில் இருக்கக்கூடியவர்கள் எப்படிலாம் கொண்டு போயிட்டாங்க. குர்ஆன்ல பேப்பர்ல கையை துடைக்கலாம் சாப்பிட்டுட்டு அப்படிங்கறது வரைக்கும் எழுதுனாங்களா இல்லையா? இது எவ்வளவு பெரிய மரியாதை, அவருக்கு ஒரு பெரிய அந்தஸ்து. இந்த இளைஞர்கள் அவர்களுக்கு பின்னால் சென்றார்களா இல்லையா? அது ஒரு பேப்பர். குர்ஆன் என்பது இது அல்ல, ஒளி வடிவத்தில் உள்ளதான் குர்ஆன். பேப்பர்ல உள்ளது குர்ஆன் இல்லை என்று ஒரு நிலையை கொண்டு வந்து சாப்பிட்டதற்கு பிறகு நம்ம டிஷ்யூ பேப்பர்ல கை துடைக்கிற மாதிரி குர்ஆனுடைய பேப்பர் வசனங்கள் எழுதப்பட்ட பேப்பரில் எல்லாம் சும்மா போற போக்கில் பேசிட்டு போகல, இதெல்லாம் இருக்கு. இந்த சமூகத்திலே இளைஞர்களை மடைமாற்றம் செய்தார்கள். இதெல்லாம் வேதனையோடு நான் பேசுறேன். இன்னைக்கு நிறைய இளைஞர்கள் நாங்கள் தவறு செய்து விட்டோம் ஹஸ்ரத், அவர்களுக்கு பின்னால் சென்று அவர்களை நாங்களே ஒதுக்கி விட்டோம் என்று சொல்லக்கூடிய எத்தனை பேர் இருக்கிறாங்க. நான் இப்ப சொல்றது கூட சில பேருக்கு வலிக்கலாம், ஆனால் பின்னால் இதை நீங்கள் உணர்வீர்கள். குர்ஆனை நம்ம எப்படி பார்க்க வேண்டும், குர்ஆனுடைய அந்தஸ்து என்ன, இப்படியே நீங்க பாப்பீங்க. அப்படி இப்படி அது குர்ஆன் தமிழ்ல வந்துருச்சு, அப்படி பார்த்துட்டு போலாம். அவ்வளோ மலிவானதா குர்ஆன்? குர்ஆன் என்னது அவ்வளவு மலிவானதா? நான் ஒரு கேள்வி மாத்திரம் கேட்கிறேன், இது ஏற்கனவே கேட்ட கேள்விகள் தான். ஒரு பள்ளிக்கூடத்தில் தமிழ் மீடியத்திலே ஒரு தமிழ்நாட்டை சார்ந்த தமிழ் மொழியை தாய்மொழியாக கொண்ட ஒருவன் படிக்கிறான், தமிழ் மீடியால படிக்கிறான், வீக்கா இருக்கான். எதுல வீக்கா இருக்கான்? தமிழ் மொழியில வீக்கா இருக்கிறான், தாய்மொழியில வீக்கா இருக்கிறான். அதற்காக அவங்க வாப்பா அவங்க அத்தா என்ன செய்யறாரு, ஒரு டியூஷன் வைக்கிறார். அதற்கு மேல கையில என்ன செய்யறாரு, ஒரு கோனார் தமிழ் உரையும் வாங்கி கொடுக்கிறார். அதுக்கு மேலே ஃபெயில் ஆகுறானா இல்லையா? இந்த பையன் குர்ஆனுக்கு விளக்கம் சொல்றான், எப்படி இருக்கு நீங்க யோசிங்க. இது எந்த விதத்தில் நியாயம், அநியாயம் இல்லையா? தமிழிலே வந்துட்டு நீ பேசு என்கிறான். இதெல்லாம் அத்தகைய மாணவர்களை நாங்கள் பார்த்தோம், கேட்டோம். நீ எப்படி குர்ஆனுக்கு நீ விளக்கம் பண்ண முடியும்? நீ தமிழிலேயே உன்னால் பேச முடியல. குர்ஆனுடைய மொழி உன் தாய்மொழியா? நீ தாய்மொழியில பேசக்கூடியவனா? உனக்கு அதை வாசிக்க தெரியுமா? அதில் இருக்கக்கூடிய வார்த்தைகளுடைய நயங்கள் புரியுமா? இலக்கியம் புரியுமா? இலக்கியத்தினுடைய உச்சம். ஒரு தகவலை நான் சொல்லுகிறேன். காமில் கைலானின்னா எல்லாருக்கும் தெரியும், உலமாக்களுக்கு தெரியும். காமில் கைலானி என்பவர் இலக்கியத்தில் உச்சம். இலக்கண இலக்கியத்தில் நீங்க படிச்சிருப்பீங்க, மதரசாவில் படிச்சு கொடுப்பாங்க. இவர் அரபகத்தை சார்ந்தவர். இந்த காமில் கைலானிக்கும் அமெரிக்காவிலே இருக்கக்கூடிய டாக்டர் ஃபங்கல் ஒரு கிறிஸ்டியன், அவருக்கும் இடையிலே இலக்கிய ரீதியாக நட்பு இருந்தது. ரெண்டு பேருக்கு இடையில இலக்கிய ரீதியாக நட்பு, ரொம்ப கடித தொடர்புகள். அப்பதான் அந்த போன்லாம் புதுசா வந்த காலம், எல்லாம் ட்ரங்கால் புக் பண்ணி கொண்டெல்லாம் பேசுவோம் இல்லையா, அந்த மாதிரி காலம். 1940 தொட்ட காலங்கள் அது. இப்ப ரெண்டு பேருக்கு இடையில இலக்கிய துறையில ரொம்ப நட்பு. ஒரு காலகட்டத்தில் ரெண்டு பேரும் ஒரு இடத்துல சந்திக்கக்கூடிய வாய்ப்பு முதல் முறையா ஏற்படுது. அது வரைக்கும் போன்லயோ அல்லது கடித தொடர்புலோ இதான் நடந்துகிட்டு இருந்தது. நிறைய நடக்குதுல போன்ல, நிறைய அவங்க இப்ப இன்ஸ்டாகிராம் அது இது மண்ணாங்கட்டி சப்பு சவர்னு எல்லாம் வந்து எல்லாத்தையும் திறந்து விட்டாச்சு. யார் யாரோட பேசுறா, என்ன நடக்குது, அப்புறம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் என்ன செஞ்சுக்கிறாங்க, சந்திச்சுக்கிறாங்க. அம்மாவும் வேணா, வாப்பாவும் வேணா, அத்தாவும் வேணா, அம்மா வேணான்னு ஓடி போயிடுறாங்க.
இப்படி முதல் முறையாக அந்த இலக்கியவாதிகளும் சந்திக்கிறாங்க. இவர்களுடைய சந்திப்பு இலக்கியம் அடிப்படையில். ரெண்டு பேரும் உட்கார்ந்து பேசுறாங்க. ரெண்டு பேரும் பேசினா என்ன இருக்கும்? ரெண்டு பிசினஸ்மேன் சேர்ந்து பேசினா என்னதை பத்தி பேசுவாங்க? பிசினஸை பத்தி பேசுவாங்க. எப்படி நாம இதை இம்ப்ரூவ் பண்ணலாம், புதிய ப்ராடக்ட் ஏதாவது கொண்டு வர முடியுமா, நல்ல முறையில் இதை உருவாக்க முடியுமா, வேறு வகையில் இதை விற்பனை செய்ய முடியுமா, விளம்பரங்களினுடைய யுக்திகள் என்ன, இதெல்லாம் நடக்குமா இல்லையா? அந்த மாதிரி அவங்க இலக்கியத்தை பற்றி பேசிட்டு வரும்போது இந்த டாக்டர் ஃபங்கல் அவர் கேட்கிறாரு, சரி எல்லாம் இருக்கட்டும் மிஸ்டர் கைலானி, நீங்க இந்த குர்ஆனை எப்படி பார்க்கறீங்க இலக்கிய வடிவில்? இலக்கியத்தில் இந்த குர்ஆனை, நீங்க ஒரு முஸ்லிம், நான் ஒரு கிறிஸ்டியன், எனக்கு பைபிள் பெருசு, உங்களுக்கு குர்ஆன் பெருசு, அப்படிதானே? ஆமா, அது இயல்பு தானே, அது எல்லாருக்கும் உள்ளதுதான். அவர்களுக்கு அவர்களுடைய வேதம் பெரியது. ஆனால் இப்ப நான் கேட்கிறது உங்களுக்கு அது அறிவுரைகள் சொல்லலாம், சொர்க்கத்தை பற்றி சொல்லலாம், நரகத்தை பற்றி சொல்லலாம், இந்த வாழ்வியலை பற்றி எதெல்லாம் பேசலாம், அட்வைஸ் நசியத்து எல்லாம் செய்யலாம். ஆனால் நான் கேட்பது இலக்கிய ரீதியாக குர்ஆன் எப்படிப்பட்டது. அப்போ காமில் கைலானி சொன்னாங்க, அது சிகரத்தையும் தாண்டியது. சிகரம், அதற்கு சிகரமே கிடையாது, அவ்வளவு உச்சத்துக்கு போனது. அப்போ டாக்டர் ஃபங்கல் சொல்றாரு சிரிச்சுக்கிட்டே, நீங்க உங்க முஸ்லீம் புத்தியை காட்டிட்டீங்க. நீங்க ஒரு முஸ்லீம்ங்கிற அடிப்படையில் பேசுறீங்க, இலக்கியவாதின்னு பேசல. உங்களுக்கு குர்ஆன் பெருசு, அதெல்லாம் ஒத்துக்கொள்றேன், அதை நீங்க எப்படி வச்சுக்கோங்க. நான் கேட்கறது, நீங்களும் ஒத்த கருத்தில் ஒரு விஷயத்தில் இருக்கிறோம், இலக்கியம் வேண்டும் என்று. அந்த இலக்கிய துறையில் இது எத்தகையது என்பதை தான் நான் கேட்கிறேன். அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. அதுக்கு தான் பதில் சொல்றேன். நான் ஒரு முஸ்லீம், அது இருக்கட்டும், எனக்கு குர்ஆன் உயிரை விட மேலானது, என்னுடைய உயிர் மூச்சு அது. ஆனால் அது இலக்கியத்திலேயும் மிக்க உயர்ந்தது அப்படின்னு அவர் என்ன செய்றார், சொல்றார். இவர் சொன்னாரு, சரி அப்படின்னா நமக்குள்ள ஒரு டெஸ்ட் ஒன்று வச்சுக்கிடுவோம், ஒரு பரீட்சை ஒன்று செய்வோம். என்ன அப்படின்னு கேட்கிறார். நாம ஏதோ ஒரு சப்ஜெக்டை கையில எடுத்து, ஏதோ ஒரு தலைப்பை எடுத்து இலக்கிய ரீதியாக சில வாசங்கள், சென்டென்ஸ், இபாரத்துகளை அமைப்போம். அப்படி அமைத்து அந்த அடிப்படையிலே அந்த சப்ஜெக்ட்ல குர்ஆன் என்ன பேசுதுன்னு பார்ப்போம். எதை பத்தி நம்ம பேசலாம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு சரின்ட்டாரி வரும். ரெண்டு பேரும் ஆலோசனை பண்ணி நரகத்தினுடைய பயங்கரம், நரகத்தினுடைய ஆழம், நரகத்தினுடைய பிரம்மாண்டம், இதை பற்றி நம்ம எழுதுவோம் அப்படின்னு என்ன செய்றாங்க, எழுதுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 சென்டென்ஸுக்கு மேல எழுதிட்டாங்க ரெண்டு பேரும். அருமையா, ரெண்டு பேருமே இலக்கியவாதிகளினுடைய ரொம்ப பெரிய இலக்கியவாதிகள். அவங்க எழுதுனா எப்படி இருக்கும்? சின்ன 1-2 வாசகத்தை சொல்றேன் பாருங்க. இன்ன ஜஹன்னம வாசிஅத்துன் ஜித்தா, நரகம் என்பது மிக பிரம்மாண்டமானது. லஅவ்ஸஉ மிம்மா தظنون, ரொம்ப ரொம்ப உச்சக்கட்ட வார்த்தை, அழகான வார்த்தை. நீங்க என்ன கற்பனை பண்ணினாலும் அதை விட பெரியது. கற்பனைக்கு மேல ஒரு பெருசு ஒண்ணு இல்லை தானே. கற்பனைங்கிறது அளவிட முடியாதது. நீங்க கற்பனையில எப்பவுமே நீங்க மெட்ராஸுக்கு போகலாமா, மக்காவுக்கு போகலாமா, மதீனாவுக்கு போகலாமா, அமெரிக்காவுக்கு போகலாமா, ஆஸ்திரேலியாவுக்கு போகலாமா, அண்டார்டிகாவுக்கு போகலாமா, கடலுக்கு அடியில் போகலாமா, வானத்துக்கு மேலே அரிசுக்கும் போகலாமா? அதனுடைய சிறகை கட்டுப்படுத்த முடியாது. அந்த கற்பனை என்பது அப்படி. ஆக நீங்க எவ்வளவு கற்பனை பண்ணினாலும், நரகம் எவ்வளவு பிரம்மாண்டமானது என்று கற்பனை பண்ணினாலும் அதை விடவும் பிரம்மாண்டமானது. எவ்வளவு அற்புதமான வார்த்தை. இந்த மாதிரி நிறைய எழுதுறாங்க. நான் 2 வார்த்தையை சொல்லி இருக்கிறேன். இதெல்லாம் எழுதி முடிச்சுட்டு சுமார் ஒரு 20 சென்டென்ஸ் எழுதி முடிச்சதுக்கு பிறகு இப்ப நம்ம குர்ஆன் இந்த நரகத்தை பற்றி என்ன சொல்லுது? நீங்க தான் எல்லாத்தை பத்தியும் குர்ஆன் பேசுறதா சொல்றீங்களே, நரகத்தை பத்தி என்ன சொல்லுது, பிரம்மாண்டத்தை பத்தி என்ன சொல்லுது பார்க்கலாம் அப்படின்ட்டு அந்த குர்ஆனை எடுத்து தேடுறாங்க ரெண்டு பேரும். அப்படி தேடும்போது சூரத்துல் காஃப்ல அல்லாஹ் கேட்கிறான், நரகத்தை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான். என்ன கேட்கிறான், எப்ப கேட்கிறான்? கோடான 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 கோடி டன்களை உள்ள இறக்குறான். மனிதர்களும் அந்த நரகத்தினுடைய எரிபொருளாக இருப்பது எது தெரியுமா? மனிதர்களும் கற்களும் என்கிறான். அல்லாஹ் நம்மை அதை விட்டும் பாதுகாப்பானாக.
மனிதர்களும் வகூது ஹன்னாஸ் வல் ஹிஜாரா, நரகத்தினுடைய எரிபொருள்கள் மனிதர்களும் கற்களும். கற்கள்னா உங்களுக்கு புரியும், அதையே படைச்ச கற்களை படைச்சதே அல்ல, அதையே கடவுளாக ஆக்கினா எப்படி? அதான் தூக்கி அல்லா அதில் போட்டுருவான். கோடி 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 சிலைகள் இருக்கிறதா இல்லையா? இப்ப இதெல்லாம் போட்டு முடித்ததற்கு பிறகு அல்லாஹ் கேட்கிறான், ஹலிம் தலதி, அவ்வளவுதான், நீ நிரம்பிட்டியா அப்படின்னு கேட்கிறான். சூரத்து காஃப். ஹலிம் தலதி கொஞ்சமா போட்டிருக்குது. எத்துணை கோடி மக்கள், சொர்க்கத்துக்கு போகக்கூடியவர்களை விட நரகத்திற்கு போறவங்க தானே அதிகம். நீங்க கணக்கெடுத்து பாருங்களேன். இன்னைக்கு 800 கோடி 800 crores மக்கள் வாழ்றாங்க. முஸ்லீம்கள் எத்தனை பேர்? 200. மீதி 600 ஒன்றும் முஷ்ரிக்கா இருமா, அல்லது காஃபியரா இருமா, அல்லது ஒண்ணுமே இல்லை, கடவுளே இல்லைங்கிறான். சரி, எல்லாம் போகட்டும். அப்ப இவங்களுடைய நிலைகள் என்ன? முஸ்லீம்களிலேயே பாவிகளாக இருக்கிறவங்க போவாங்க. அப்ப இன்றைய காலத்திலே இந்த அளவு என்றால் கடந்த காலத்தில், அதுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் நீங்க கால்குலேஷன் பண்ணி பாருங்க எப்படி இருக்கும். இப்படி கோடான 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 கோடி பேர்களையும் கற்களையும் உள்ள தள்ளதுக்கு பிறகு அல்லாஹ் கேட்கிறான், ஹலிம் தலதி, நீ நிரம்பிட்டியாப்பா அப்படின்னு கேட்கிறான். அது சொல்லுது, தக்கூலு ஹல்மிம் மஸீத். இந்த வார்த்தையினுடைய அழகு இருக்கே, சுபஹானல்லாஹ், அது அல்லாஹ்வால் மட்டுமே சொல்ல முடியும். அப்படி புல்லரிக்கிறது. அரபு மொழி தெரிந்தவர்களுக்கு, அதனுடைய இலக்கியம் புரிந்தவர்களுக்கு இந்த விதத்தில் சொன்னால் அவர்கள் அப்படியே அதிர்ந்து போவார்கள். டாக்டர் ஃபங்களுக்கு நல்ல அரபு மொழி தெரியும். 2 பேருமே, அவர் அரபி மொழி பேசுறவர், இவருக்கும் அரபி தெரியும். டாக்டர் கைலானிக்கும் இங்கிலீஷ் தெரியும். 2 பேருக்குமே 2 மொழியும் தெரியும். இப்ப வத்தகூலு ஹல்மிம் மஸீத், இவ்வளவுதான். ஹலிம் தலதி வத்தகூலு ஹல்மிம் மஸீத் ஒரு வரியில முடிஞ்சிருச்சு. இதான் இலக்கியம். அது கேட்குது நரகம், ரொம்ப 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 பசியா இருக்கு, ஏதாவது இருக்கா அப்படிங்க. இவ்வளவு கோடான கோடி ஒருத்தன் அவன் அடே நல்லா சாப்பிட்றவன், அவனை கூப்பிட்டு நம்ம என்ன செஞ்சுக்கலாம், சாப்பிட்றான் அப்படின்னு சொல்லி, அப்படியா சரி அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டான். சாப்பிடு அப்படின்னு போட்டாச்சு, சாப்பிட்டான். இன்னும் சாப்பிட்டாச்சு. இப்போ போடுறதுக்கு சாப்பாடு போட 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 தின்னுக்கிட்டே இருக்கான். இவன் போடுறவன் பார்த்தா, இவன் என்னடா இது, வயிறா வண்ணாந்தாலியா அப்படின்னு கேட்பாங்களா இல்லையா? ஏதோ திண்டு முடிச்சுட்டா என்ன செய்ய போறான், மற்றவங்களுக்குலாம் இனி பிரச்சனை ஆயிடுமே விருந்து. இவன் 50 பேர் 60 பேர் சாப்பாடு சாப்பிட்றான் போல இருக்கே அப்படின்ட்டு என்ன செய்வாங்க, அந்த இடத்துல இருந்து நகல்வாங்களா இல்லையா? ஆஹா, இவனை கவனிக்கலாம் கூடாது, இவனை விட்டுருங்கப்பா, அவனை பக்கம் போயிடாதீங்கப்பா, அவன் கையை கழுவிட்டு இளம்பட்டும், இலையை தூக்கி தூரப்படட்டும் அப்படின்னு விலகுவாங்களா இல்லையா? அந்த மாதிரி நிலைமையில் அவன் சொல்றான், ரொம்ப பசியா இருக்குது, ஏதாவது தாங்கலேன்டா எப்படி இருக்கும் அவன். இவள் 50 பேர் சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சதுக்கு பிறகு, இது சின்ன ஒரு உதாரணம். நான் சொல்றது கோடான கோடான கோடி பேரை போட்டுறதுக்கு. இன்னும் தமிழில் சொல்லுவாங்க, பசித்தாலும் புலி புல்லை தின்னாது, அப்படித்தானே? பசித்தாலும் கூட புல்லை தின்னாது, அதற்கு இறைச்சி தான் வேணும். அது நான்வெஜ் தான், வெஜ் சாப்பிடாது. எவ்வளவு பசியா இருந்தாலும் சரிதான். அந்த புலி ஒரு வெஜ்ஜை சாப்பிடுகிறது என்று வையுங்கள், அப்ப அதுக்கு எவ்வளவு பசி இருக்கும்? பசித்தாலுமே சாப்பிடாத, அப்ப உயிர் போற தருவாயில் இருந்தாதான் அது என்ன செய்யும்? உதாரணத்திற்கு அந்த வெஜ் புல்களை சாப்பிடுகிறது என்று வச்சுக்கோங்க, எவ்வளவு பசியா இருக்கும். இந்த ஹலிம் தலத்துக்கு இவ்வளவு விளக்கம் சொல்ல வேண்டியிருக்கு. தக்கூல் ஹல்மிம் மஸீத், அது கேட்குது. தக்கூல் அது சொல்லுதான், ஹல்மிம் மஸீத் ஏதாவது மிச்சம் மீதி இருக்கா அப்படின்னு கேட்குது. மஸீதுன்னா மிச்சம் மீதி. ஹல்மிம் மஸீத், எனக்கு பசி தாங்க முடியல, ஏதாவது மிச்சம் மீதி இருக்கா அப்படின்ட்டு. இது இலக்கியத்தினுடைய உச்சம் இல்லையா? இதை பார்த்து டாக்டர் ஃபங்கல் அப்படி எழுதுறாங்க. ஒரு ஒரு பைத்தியார மாதிரி ஹா அப்படின்னு வாயை பிளந்துட்டார், அப்படியே அரண்டு போய் விட்டார். குர்ஆன் இன்றைக்கு எல்லாருக்கும் சவால் விட்டு கொண்டிருக்கிறது, எல்லாருக்கும் சவால் விட்டு கொண்டிருக்கிறது. எல்லா காலத்திற்கும் ஒத்து வரக்கூடிய ஒரே வேதம் குர்ஆன் மாத்திரமே. நம்முடைய உலமாக்களுக்கு நாம் சொல்லுவோம், அது சம்பந்தமான ஆய்வுகளை நீங்கள் பாருங்கள். இமாம் தந்தாவி ரஹிமஹுல்லா அவர்களுடைய தப்சீரை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு சயின்டிபிக் மருத்துவமாக இருக்கும். மருத்துவ ரீதியாக சயின்டிபிக் ரீதியாக எழுதியிருக்கிறாங்க. ஒல் முர்சலாத்தி உர்ஃபா, சர் சர் என்று பாயக்கூடிய, இதுக்கு ஒரு காலகட்டத்தில் விளக்கம் சொன்ன. இன்னைக்கு என்னது? இன்னைக்கு ஸ்கட் ஏவுகணைகள், அவைகளின் மீது சத்தியமாக என்கிறார். எல்லா காலத்திற்கும் பொருந்தி வரக்கூடிய ஒரே வேதம் அல் குர்ஆன் ஷரீஃப் மட்டும்தான். ஆச்சரியமானது. இந்த இலக்கியம் சம்பந்தமான செய்தியை நான் நிறைய சொல்லணும்னு வச்சிருக்கிறேன்.
இப்போ இன்றைக்கு இன்னொரு ஆய் பாருங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சாச்சு. யா மாஷரல் ஜின்னி வல் இன்சி இனிஸ்ததாத்து மன் தன்ஃபுது மின் அக்தாரி ஸமாவாதி வல் அர்தி ஃபன்ஃபுது லா தன்ஃபுதுன இல்லா பி சுல்தான். யா மாஷரல் ஜின்னுங்கிறான், இதுல ஜின்ன முதல்ல சொல்றான், ரெண்டாவது மனிதர்களை குறிப்பிடுறான். பாருங்க, அது ஆச்சரியம். ஒவ்வொன்றும் சமயம் பசீருமா, பசீரும் சமயம்னு குரான்ல சொல்ல மாட்டான். சமயம் கேட்கறது பார்க்கறது என்னடா சொல்வான். வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தை முதலாவதாக கேட்கும், அதற்கு பிறகு பார்க்கும். எல்லாமே சயின்டிபிக்காக இருக்கிறது, ஆச்சரியம் அது. அதே மாதிரி இங்கே பல இடங்களிலே மனிதர்களை முற்படுத்திய ரப்பு இந்த இடத்துல அவன் என்ன சொல்றான், யா மாஷரல் ஜின்னி வல் இன்சி என்கிறான். ஜின்னை விட மனித சமூகம் தான் சிறந்தது என்கிறான், அதுதான் வல்லமையானது என்கிறான், அதுதான் மகத்தானது என்கிறான், எனக்கு பிடித்தமான அழகிய படைப்பு என்கிறான் மனித படைப்பை. லக்கத் ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம்ங்கறான். படைப்புகளிலே அழகான படைப்பு மனித படைப்புங்கிறான் அல்லாஹ். இந்த இடத்துல ஜின்களை முதல்ல சொல்றான். அதுல என்ன சொல்ல வர்றான் நீங்க பாருங்க. ஜின் இனமே, மனித இனமே, நீங்க வான மண்டலத்தை கடந்து போக முடிந்தால் முடிந்து பாருங்கள். ஏன்னா ஜின்கள் மிக உயர்ந்த வானம் வரைக்கும் போவாங்களா இல்லையா? மனிதன் இப்போ தானே போகிறான், ஃப்ளைட்டில் ராக்கெட்டில் போகிறான் இல்லை, இன்னைக்கு தான் நாங்கள் மேலே போயிட்டு இருக்கிறோம். அந்த காலத்திலேயே ஜின்கள் வானத்தின் அடியில போய் உட்காருவங்களா இல்லையா? வானத்திற்கு அடியில பல படிக்கட்டுகள் உண்டு. இன்றைய ஆய்வு ஜின்கள் அதில் போய் உட்கார்ந்து இந்த எரி நட்சத்திரம்லாம் வருது பாருங்க, நிறைய செய்திகள் இருக்கு. அப்ப அதனால அந்த ஆற்றல், உயரக்கூடிய ஆற்றல் என்பது மனிதனை விட ஜின்களுக்கு அதிகம். அந்த சக்தி இருக்கு, அந்த வல்லமை இருக்கனால இங்க சொல்றான். சரி, என்ன சொல்றான்? யா மாஷர் ஜின்னி வல் இன்சி இனிஸ்ததாத்தும் அன் தன்ஃபுது மின் அக்தாரி ஸமாவாதி வல் அர்த். வான பூமியினுடைய எல்லைகளை கடந்து போக முடிந்தால் போய் பாருங்க. அடுத்து சொன்னா லா தன்ஃபுதுன இல்லா பில் சுல்தான். உங்களா கடந்து போக முடியாது, ஒரே ஒரு விஷயத்தை வச்சு நீங்க கடந்து போக முடியும், சுல்தானை கொண்டு நீங்க கடந்து போக முடியும். சுல்தான்டா யாரு? அரசனா? சுல்தான்டா அரசன் தானே, நம்ம அரசன் தான் படிச்சிருக்கிறோம். இப்ப நீ குரான் தமிழ்ல வந்துட்டு அரசனை கொண்டு கடந்து போன்னு சொல்லுவீங்களா? அட அரசனை தூக்கிட்டு போனா வானத்துல போயிடலாமா? பூமியினுடைய எல்லை கடந்து போக முடியுமா? குரான் என்பது ஒரு அற்புதம். திரும்ப திரும்ப சொல்றோம், தமிழிலேயே பாஸ் பண்ண முடியாது. ஒருவன் குரானுக்கு விளக்கம் சொல்ல முடியும் என்றால் அது பைத்தியக்காரத்தனம் இல்லையா? நான் ஆதங்கத்திலேயும் வேதனையிலும் பேசுகிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தன்னுடைய இஷ்ட பிரகாரம் மன்றாவில் குரானி பிரைஹி, யார் தன்னுடைய தான் படிச்சதை வச்சுக்கிட்டு அது குரானுக்கு ஆய்வு செய்யறதுக்குன்னு ஒரு முறை இருக்கு, அதெல்லாம் இல்லாம இஷ்டப்படி சொன்னா அவர் ரிசர்வேஷன் செய்து வைக்கட்டும், பதிவு செய்து வைக்கட்டும், மகாதகு தன்னுடைய இடத்தை பின்னார் நரகத்திலுங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாங்க என்ன செய்யறோம்? உங்களை நரகத்தை விட்டு பாதுகாக்க விரும்புறோம். ஆனா உங்களுடைய தலைவர்கள் நரகத்துக்கு நீங்க போ, நீ படி, நீ உனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு அப்படிங்கிறான். இது எவ்வளவு பெரிய ஆபத்து. இப்ப சுல்தான் இல்லாபி சுல்தான், சுல்தானை கொண்டு நீங்கள் வானமண்டலத்தை கடக்க முடியும், பூமியை கடந்து செல்ல முடியும்ங்கிறான் அல்லாஹ். யாரு சுல்தான்? சுல்தான் யாரு? நம்ம ஊர் நாட்டில் இருக்கிற சுல்தான் ஷைத்தானா இருக்கிறான். நம்ம நாட்டு சுல்தான் ஷைத்தான் தானே, அது எல்லாருக்கும் மனித குலத்துக்கே எதிரானவன். அப்ப இவனை கொண்டு வானமண்டலத்தை கடக்க முடியுமா? ஒரு ஒரு மொத்தம் நாட்டுக்கான நல்லதையே செய்யறதுக்கு வக்கில்ல. அப்ப இந்த இடத்துல சுல்தான் என்பதற்கு அறிஞர்கள் இன்னைக்கு தெளிவா விளக்கம் சொல்றாங்க. ராக்கெட்ஸ், ராக்கெட்டுகளை கொண்டு நீங்கள் கடக்க முடியும். குரான் எல்லா காலத்துக்கும் பொருந்தி வரக்கூடியது, அற்புதம் அது. விஞ்ஞானத்தை பத்தி நீங்க வேற சூரத்து ரஹ்மான நீங்க படிங்க, முழுக்க 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 விஞ்ஞானமும் சயின்ஸும் மருத்துவம் அற்புதங்கள். என்ன அழகு அது, அத்தகைய ஒரு அற்புதம் அது. நான் இன்னொரு ஒரே ஒரு செய்தியோடு நான் நிறைவுக்கு வருவேன், எனக்கு தந்த நேரம் நெருங்குகிறது. அருமையான பெருமக்களே, இந்த குரான சுமந்தவங்களை குறித்து நிறைய ஹதீதுகள் இருக்கு, அதை பத்திலாம் நான் பேசணும் அப்படின்னு நினைச்சிருந்தேன், ஆனால் அதற்கான அவகாசம் இல்லை. ஒரே ஒரு தகவல், இந்த குரான் இலக்கியம் நம்ம தொட்டதுனால அந்த ஒரு துறையை மட்டுமே, இந்த சயின்ஸ் சம்பந்தப்பட்டதெல்லாம் லேசா தொட்டுட்டு போயிருக்கிறேன், இந்த யாமாஷல் ஜின்லாம். நான் பெரும்பாலும் பேசினது இலக்கியம், எனவே அந்த துறையில இன்னொரு சப்ஜெக்டையும் சொல்லி நம்ம முடிப்போம். சூரத்து ஜுமர்ல
வசீகல்லதீன கஃபரு இலா ஜஹன்னம ஜுமரா, காவிர்களை நரகத்திற்கு இழுத்து செல்லப்படும், கூட்டம் கூட்டமாக இழுத்து செல்லப்படும். ஹத்தா இதா ஜாவுஹா, அவர்கள் எல்லாம் அந்த நரகத்திற்கு வந்துட்டான், அந்த காவிர்கள் நரகத்திற்கு வந்து விட்டால் ஃபுதிஹத் அபுவாபுஹா, நரகத்தினுடைய வாசல் திறக்கப்படும். நான் இப்ப இதுல ஏன் எப்படி இழுத்துட்டு போகப்படும், என்னாடு இழுத்துட்டு போடும், யாரை இழுத்துட்டு போவாங்க, யார் இழுத்துட்டு போவாங்கிற செய்தியெல்லாம் நிறைய இருக்கு. நான் அங்க போகல. இலக்கியம், குர்ஆன் இலக்கியத்தினுடைய சிகரம். அத்தகைய குர்ஆன் இறங்கிய மாதம் நம்மை நெருங்கி வருகிறது. குர்ஆனை நம்ம ஓதணும், எல்லா வீடுகளிலும் குர்ஆன் ஓதப்படணும். நல்ல அறிவார்ந்த பிள்ளைகள் குர்ஆனை ஆய்வு செய்வதற்கு நம்முடைய இமாம்கள், நீங்க வேற எங்கேயும் போக தேவையில்லை, இமாம்கள் அவ்வளவு எழுதி வச்சிருக்கிறாங்க. ஆச்சரியமா இருக்கு. அல்லாஹ் கொடுத்த பெரிய ஃபைல் அது, அருட்கொடை. இங்கே அந்த காவிர்கள் நரகத்திற்கு வரும் பொழுது அதனுடைய வாசல்கள் ஃபுதிஹத் அபுவாபுஹா, வாசல்கள் திறக்கப்படும் அப்படின்னு சொல்றான். அடுத்த ஆயத், வசீகல்லதி நத்தகு ரப்பஹும் இலல் ஜன்னதி ஜுமரா, இறைவனை அஞ்சி வாழ்ந்தவர்களை இழுத்து செல்லப்படும். எங்கே? சொர்க்கலோகத்திற்கு இழுத்து செல்லப்படும். இங்கேயும் செய்திகள் இருக்கு. நான் இலக்கியத்தோட நிற்கிறேன். ஏன்னா நரகத்துக்கு எவனா வருவானா, பிடிச்சி இழுத்துட்டு தானே போகணும், இழுத்து செல்லப்படும் என்று சொல்லப்பட்டது. சரி, சொர்க்கத்துக்கு இழுத்து செல்லப்படும் சொல்லுமா? அங்கேயும் இழுத்து செல்லப்படும் அல்லாஹ் சொல்றான். ஏன் இழுத்து செல்லப்படுங்கிறது அது வேறு செய்தி. நான் அதுக்கு அது இலக்கிய செய்திக்குள்ள நான் பேசுறது இலக்கிய செய்தி என்பதால் அதை தவிர்க்கிறேன். ஏன்னா அதிலே நேரம் போயிடும். அப்ப அங்கேயும் இழுத்து செல்லப்படும். எங்கே? சொர்க்கலோகத்துக்கு நல்லவர்களை இழுத்து செல்லப்படும். ஹத்தா இதா ஜாவுஹா, அந்த சொர்க்கத்திற்கு அவர்கள் வரும்பொழுது ஓ ஃபுதிஹத் அபுவாபுஹா, அதனுடைய வாசல்கள் திறக்கப்படும். இந்த ரெண்டுலையும் அப்படிதான் சொல்றான். ஆனா அங்க ஃபுதிஹத் அபுவாபுஹாங்கிறான், இங்க ஓ ஃபுதிஹத் அபுவாபுஹாங்கிற ஒரு வாவை எக்ஸ்ட்ராவா இங்க சேர்க்கிறான். அங்கேயும் வாசல் தான் திறக்கப்படுது, இங்கேயும் வாசல் தான் திறப்படுது. அது என்ன ஓ ஃபுதிஹத்? இந்த வாவு இமாம்கள் ஆய்வு பண்றாங்க, இதுக்கு எதுக்கு வாவு வந்தது? அங்கேயும் வாவு இல்லை, இங்கேயும் வாவை சொன்னான் அப்படின்னு ஆய்வு செய்த போது அப்படி திகைச்சிட்டாங்க. ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் இது. இதுக்கு பேரு என்னன்னு கேட்டா, இந்த வாவுக்கு வாவு சமானியா, எட்டை சார்ந்த வாவு அப்படின்னு பேர். அதுக்கு நம்பர் 8 இருக்குல்ல, 8, எட்டை சார்ந்த வாவுன்ற இதுக்கு பெயர். இவன் பாருங்க குர்ஆன்ல, சகரா அலைஹிம் சபஅ லயாலின், 7 இரவுகள் அவர்களுக்கு இந்த புயல் காற்று அதெல்லாம் கொண்டோம். அந்த முன்னால ஒரு சமூகத்தை அழிச்சது அல்லாஹ் சொல்லிட்டு வர்றான். 7 இரவுகள் 8 பகல்கள்ங்கிறான். அப்ப பகல்லேருந்து ஆரம்பிச்சு பகல்ல முடிக்கிறான், 8 இரவு. அது சரி. ஆனா சபஅ லயாலின் வஸமானியத ஐயாமின்ங்கிறான். 8 இரவுகள் என்று சொல்லும்போது அங்க வாவை கொண்டு வர்றான். இதான் இலக்கியம். நீங்க பாருங்க, அடுத்து அழகா சொல்லிட்டு வர்றான் பாருங்க. அத்தாயிபூனல் ஆபிதூனல் ஹாமிதூனல் சாயிஹூனல் ராக்கிஊனல் சாஜிதூன். இன்னைக்கு இந்த மண்ணுல நிறைய ஹாஃபிதுகள் இருக்கிறாங்க. இப்படி தௌபா செய்யக்கூடியவர்கள், இபாதத் செய்யக்கூடியவர்கள், இறைவனை புகழக்கூடியவர்கள் அல்லாஹ் சொல்லிட்டே வரும்போது, அல் ஆமிரூன பில் மாரூஃபி வன்னாஹூன அனில் முன்கரி, நல்லதை ஏவக்கூடியவர்கள், அல்லதை விளக்கக்கூடியவர்கள் என்று சொல்லிட்டு உல் ஹாஃபிதூன, இது எதுலையுமே வாவ் இல்லை. 8வது இடத்துல உல் ஹாஃபிதூன லி ஹுதூதில்லாங்கிறான். அல்லாஹ் விதித்திருக்கக்கூடிய அந்த எல்லை கோட்டை பாதுகாக்கக்கூடியவர்கள், எல்லை கோட்டை தாண்டி போக மாட்டாங்க. உல் ஹாஃபிதூன அந்த இடத்துல வாவை கொண்டு வர்றான். நீங்க அதை பாருங்க, அத்தாயிபூனல் ஆபிதூனல் ஹாமித் எண்ணி பார்த்தா 8வது இடத்துல அந்த வாவ் வரும். இது ஆச்சரியம் இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவங்களுடைய துணைவியர்களுக்கு இடத்துல சில பிரச்சனைகள் வந்து அல்லாஹ் சொன்னா, அஸா ரப்புஹு இன் தல்லககுன்ன அன் யுப்திலஹு அஸ்வாஜன் கைரம் மின்குன்ன. ரசூலுடைய மனைவிமார்களே, சரியா நீங்க நடந்துக்கங்க, என்னுடைய ஹபீபோட நீங்க சரியா நடக்கணும், இல்லைன்னா உங்களை தலாக்க சொல்லிட்டு நானே வேற கல்யாணங்களை, அழகான கல்யாணங்களை முடிச்சு வச்சிருவேன், அழகான பெண்களை, உங்களை விட சிறந்த பெண்களை திருமணம் முடித்து வைப்பேன் என்கிற நான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். எப்படிப்பட்ட பெண்களை நான் முடிச்சு வைப்பேன் தெரியுமா? முஸ்லிமாத்தின், முஸ்லிமான மோமினான காணித்தான, இரவிலே நின்று வணங்கக்கூடிய என்று இப்படி சொல்லிட்டு வர்றான். சொல்லிட்டே வரும்போது ஆபிதாத்து சாயிஹாத்து அப்படி வரிசை அத்தகைய சிறப்புன்னு சொல்லிட்டு வந்து கடைசில சையிபாத்தின், அவர்கள் திருமணம் முடித்த விதவைகளாகவும் இருக்கலாம், திருப்பி அவங்க கணவன் மறந்துச்சுக்கலாம்னு வைங்களேன், அவங்களையும் கல்யாணம் முடிச்சு வைப்பேன். ஓ அபுக்காரா, கன்னி பெண்களையும் கல்யாணம் முடிச்சு வைப்பேன் அப்படின்னு 8வது இடத்துல வாவை கொண்டு வர்றான். இதை நீங்க இலக்கியவாதிகள்கிட்ட கொடுத்து பாருங்க, அப்படியே அரண்டுருவாங்க. நமக்கு இலக்கியத்தை பத்தி தான் பெருசா தெரியாதே, ஆனா புரிஞ்சுக்கிடணும், குர்ஆனை நாம் விளங்கணுங்கிறதுக்கு தந்த தலைப்பு அப்படி மகத்தான குர்ஆன்.
வெள்ளிக்கிழமைன்னு சொன்னா எல்லாருமே நம்ம என்ன செய்வோம்? கஹ்ஃப் சூரா ஓதுவோம். சயகூலுன ஸலாத்துர் ராபி, இந்த கஹ்ஃப் குகைக்குள்ள போனது எத்தனை பேரு? அதோட ஒரு நாயும் போச்சு இல்ல, அந்த நாய் அப்ப சில பேர் சொன்னாங்க 3 பேர் போனாங்க, 4வது நாய் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. ஸலாத்துன் ராபிஉஹும் கல்புஹும் வயகூலுன, சில பேர் சொல்றாங்க இல்ல இல்ல ஹம்ஸத்துன் சாதிசுஹும் கல்புஹும், 5 பேர் போனாங்க, 6வதா நாய் இருந்தது. இன்னும் சில பேர் இப்படி சொல்லிட்டே வர்றான், ரஜ்மம் பில் கைப்னு அல்லாஹ் சொல்லிட்டு வயகூலுன, சில பேர் சொல்றாங்க சபஅத்துன் 7 பேர், 8வது நாய்னு சொல்லும்போது அங்க என்ன சொல்றான்? ஒசாமினுகும் கல்புகுன்னு வாவ் அங்க கொண்டு வர்றான். என்ன அழகு நீங்க பாருங்க, ஒசாமினுகும் கல்புகும் இப்படி கொண்டு வந்துட்டானா. இப்ப நீங்க அங்க வாங்க, எல்லா இடத்தையும் வாவு கொண்டு வர்றான்ல, அங்க வாவு வர்றதுக்கு என்ன 8 என்ன இருக்குது? சொர்க்கத்தினுடைய வாசல் எத்தனை? 8. எனவே ஓஃபுத்திஹத் அபுவாபுஹா, சொர்க்கத்தினுடைய 8 வாசல்களும் திறக்கப்படும். என்ன ஆச்சரியம்! நிறைவாக நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த இலக்கியவாதிகள் இலக்கணவாதிகள் ஒரு கட்டத்தில் ஒரு பெரிய பிரச்சனை ஏற்படுத்தினாங்க, பிற மதத்தை சார்ந்தவர்கள். அது முஸ்லீம்களுக்கு இடையிலையும் கொஞ்சம் சங்கடத்தை ஏற்படுத்தி ஒரு காலகட்டத்தில் அதெல்லாம் உடைச்சாங்க இமாம்கள். எவ்வளவு பெரிய ஆய்வு! மதலுள்ளது இனத்தகது மிந்தூன் இல்லாஹி அவுலியா கமசலில் அங்கபூத், அதாவது இத்தகதத்து பைத்தா, இந்த அங்கபூத் சிலந்தி இருக்குது, ஸ்பைடர் சிலந்தி இருக்கு இல்லையா, இந்த சிலந்தியை, அது அங்கபூத்துன்ற ஒரு சூறாவே இருக்கு. அல்லாஹ்வை விட்டுட்டு அல்லாஹ் அல்லாத சிலைகளை பிடித்து இருக்கக்கூடியவர்கள் எதை மாதிரின்னு கேட்டா இந்த சிலந்தி கூட்டம் மாதிரின்னு அல்லாஹ் சொல்றான். இதுக்கு நிறைய விளக்கங்கள் இருக்கு. இது வசீலா இஸ்திகாதா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அது உள்ள அடங்கி இருக்கு. நான் அதற்குள்ள இப்ப போக முடியல, நேரம் நிறைவுற்று விட்டது. இப்ப இதுல என்ன நம்ம சொல்றோம்னா, இத்தகதத்து பைத்தா, அந்த சிலந்தி பூத்தி ஒரு வீட்டை கட்டுகிறது. அந்த வீடு எப்படின்னு தெரியுதுமே, ரொம்ப ரொம்ப அவுஹனல் புயூத், ரொம்ப ஃபூன் ஊதுனா உடைஞ்சு போயிடும். சரி, அந்த வீட்டை கட்டுகிறது என்று சொல்லும் பொழுது இந்த அங்கபூத் என்ற வார்த்தை முதக்கர் ஆண்பால், இத்தகதத் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறான், பெண்பாலா சொல்லி இருக்கிறான். இங்கே இலக்கண பிழை, இலக்கிய பிழை உள்ளது என்று ஒரு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தினான். அதற்கு பிறகு இமாம்கள் உட்கார்ந்து பார்த்தாங்க, ஆய்வு பண்ணாங்க. நீங்க யோசிங்க, இன்னைக்கு இமாம்களை எல்லாம் நம்ம மக்கள் எப்படி பேச வச்சுட்டாங்க. பேரருள் பெற்றவர்கள், இஸ்லாத்திற்கு மேல ஒரு அவதூறு, ஒரு அசிங்கமான துரும்பு விழுவதை பொறுத்து கொள்ள முடியாத தியாகிகள். புகாரியா அவரு அதுல 200 ஹதீஸ் லைஃப் அறிவிச்சிருக்காரு. என்னப்பா பேசுற நீ, என்ன பேசுற நீ? இமாம் மருசி ரஹிமஹுல்லா, எனக்கு தாங்க முடியல சில விஷயங்களை, இந்த இளைஞர்கள் பேசுற, சில மக்கள் அப்படி பேசுற பேச்சு, இந்த சமூகத்தை அப்படி பிரிச்சுட்டாங்களே அப்படின்னு வேதனை. இமாம் புகாரி, இமாம் மருசி ஒரு கனவு காண்றாங்க, அவங்க மொத்தம் ஓதி கொடுக்க ஹரம்ல மக்கா மொத்தம் இமாம் மாலிகனுடைய கிதாபை ஓதி கொடுக்குறாங்க. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹ் அவங்க எழுதிய ஹதீஸ் கருத்து மொத்தம், அதான் ஒரு ஆரம்ப காலத்துல புகாரி இமாமுக்குலாம் முன்னால எழுதினது. இமாம் மருசி பிந்தியாளு, அந்த கிதாபை ஓதி கொடுக்குறாங்க. ஓதி கொடுக்கும் போது ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவுல காண்றாங்க. அல்லாஹ் அந்த பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் தருவானாக. அப்போ அவங்க கேட்குறாங்க, இமாம் மருசி எவ்வளோ காலம் நீங்கள் இந்த மொத்தாவை மாலிக் இப்னு அனஸினுடைய கிதாபை ஓதி கொடுப்பீங்க, என் கிதாபை ஓதி கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்குறான். ரசூலுல்லாவை என் கிதாப்னு கேட்டால் ஆச்சரியம் இல்லையா? நாயகமே எப்படி திகைச்சினாங்க, உங்களுக்குன்னு தனி ஒரு கிதாப் இருக்கா? ஆமாம், அது முஹம்மது இப்னு இஸ்மாயில் புகாரியுடைய கிரந்தம். நாங்கள் இமாம் புகாரியுடைய புகாரி கிரந்தம். அதில் புகாரியில் அது ஒரு, அதில் நிறைய லைஃப் இருக்கு. புகாரின்னு உனக்கு எழுத தெரியுமா? எவ்வளவு வேதனை யோசித்து பாருங்கள். புகாரின்னு எழுதி காட்டு பாப்பார். புகாரியினுடைய பெயர், அந்த கிதாபினுடைய பெயர் என்ன? சஹீல் புகாரியா? இல்ல. இமாம் அதற்கு வைத்த பெயர் என்ன தெரியுமா உனக்கு? அவங்க சொல்றாங்க, நான் அறிவித்திருக்கக்கூடிய அத்துணை ராவிகளை பற்றி நீங்கள் கேட்டால், அவர் பிறந்தது, வஃபாத்தானது, அவருடைய சகோதரர்கள் யாரு, சகோதரிகள் யாரு, வாப்பா யாரு, அம்மா யாரு, எவ்வளவு காலம் வாழ்ந்தாங்க, என்ன துறையில ஈடுபட்டாங்க, என்ன தொழில ஈடுபட்டாங்க, அத்துணை ராவிகளையும் நான் சொல்லுவேங்கிறாங்க. அவங்க தந்த அந்த கிதாபை நீ என்ன சொல்ற? அதெல்லாம் புகாரி அப்படின்னு யோசிக்கணும் இல்லையா? நான் செய்திக்கு வருகிறேன் அருமையானவர்களே. அப்ப இமாம்கள் இந்த மாதிரி ஒரு இலக்கிய பிழை
குரானில் இருக்கிறது, இலக்கண பிழை இருக்கிறது என்று சொன்னதையே கூட பொறுக்க முடியாமல் துடித்து கொதித்து எழுந்தார்கள். ஆனா அதற்காக வேண்டி வெறும் உணர்ச்சி வசப்பட்டு ஒரு போராட்டம் நடத்தல, அதற்கான தீர்விலே பயணித்தார்கள். இப்ப நம்ம ஒரு பிரச்சனை இந்தியாவில் வருதுன்னு சொன்னா நம்ம என்ன செய்யறோம்? போராட்டம் நடத்தி முடிச்சிடறோம், அதோட முடிஞ்சது. ஷாபானு வழக்கு என்ன ஆச்சு? அதுக்கு பிறகு நடந்த அந்தந்த எத்தனையோ பிரச்சனைகள் போராட வேண்டியதுதான். ஆனா அதுக்கு தீர்வை நோக்கி நாம் பயணிக்கிறோமா? தீர்வை நோக்கி பயணித்தவர்கள் இமாம்கள். அவங்க ஆய்வு பண்ணாங்க. எப்படி ஆய்வு பண்ணாங்க தெரியுமா? பயோலஜிக்கலாக ஆய்வு பண்ணாங்க சகோதரர்களே. பயாலஜி எப்படி பண்றாங்கன்னா, அவங்க அப்படி பார்த்துட்டு கடைசியில, ஏன்னா அங்கபூத்து என்க வார்த்தை ஆண்பால். இப்போ வந்து உதாரணம் வச்சுங்களேன், இப்ராஹிம் இந்த வீட்டை கட்டினாள் என்று சொன்னா எப்படி இருக்கும்? அசிங்கமா இருக்குமா இல்லையா? இப்ராஹிம் இந்த வீட்டை கட்டினாள். ஃபரீத் அந்த மோட்டார் பைக்கை ஓட்டிக்கொண்டு சென்றாள் அப்படின்னு சொன்னா இது இலக்கிய பிழை, இலக்கண பிழை தானே? அந்த மாதிரி அப்படின்னாங்க. ஆனா உன்னை வந்த பார்த்த பிறகு இந்த கூடு கட்டுறது இருக்குல்ல, எல்லாத்துலயும் அல்லாத்துல ஜோடி வச்சுக்க, ஆணு பெண்ணு வச்சிருக்கிறான்ல, இந்த கூடு கெட்ட சிலந்தி வந்து பெண் சிலந்தி தான். இன்றைய ஆய்வாளர்கள் இன்னைக்கு அதை அங்கீகரிக்கிறாங்க. இன்றைய ஆய்வாளர்கள், பூச்சியியல் சம்பந்தப்பட்டவர்கள் அதை அங்கீகரிக்கிறாங்க. ஏன்னா அந்த தேனை எடுத்துட்டு வரக்கூடிய எந்த தேனை எடுத்துட்டு வருது? பெண் தேனி தானே, ஆண் தேனி தேனை எடுத்துட்டு வர்றது இல்லை. எவ்வளவு ஆய்வுகள் நடந்திருக்கு. எல்லா ஆய்வுகளையும் மிஞ்சி நிற்பது இந்த குர்ஆன் மாத்திரமே. அரண்டுட்டாங்க. எனவே நம்முடைய இமாம்கள் அப்பவே ஆய்வு செய்து சொன்னார்கள், கூட்டை கட்டுவது என்பது ஆண் சிலந்தி அல்ல, பெண் சிலந்தி என்பதை அல்லாஹ் எவ்வளவு அழகாக இலக்கண வடிவிலே தெரிவித்திருக்கிறான் என்று அரண்டு போனாங்க. அத்தகைய ஒரு அற்புதமான வேதத்தை பெற்ற நாம் இந்த உலகத்தில் சிறந்து விளங்க வேண்டியவர்கள். இந்த வேதம் நமக்கு சரியாக நம்ம அதை ஃபாலோ பண்ணனா உலகத்தில் நம்பர் 1 நாம் தான். நம்ம யாரும் உடைக்க முடியாது, நாம் யாரும் சிதைக்க முடியாது, நம்முடைய உரிமைகளை பறிக்க முடியாது. அதற்கு ஒரே வழி, இமாம்கள் நமக்கு கற்றுத்தந்த அந்த கல்வியினுடைய அடிப்படையில் நிற்கணும். நானும் சொல்வேன், நீனும் சொல்வேன், அவன் சொல்லுவான், இவன் சொல்லுவான். ஸ்கூலில் நடத்தக்கூடிய அந்த தமிழ் பாடத்தை நடத்துறதுக்கே ஒரு வாத்தியார் தேவைப்படுதப்பா. அவர் தான் நடத்த முடியும். அவரே பிழை பண்றாரு, அவரே பிழையாக பண்றாருல்ல. ஒரு டிவியில் ஒரு ப்ரோக்ராம், ஒரு பெண்ணு, அவங்க வந்து தீக்காவை சார்ந்த பண்ண பிரபல்யமான ஒரு பேசக்கூடிய பெண் தான் அது. சில விழா மேடைகள்லாம், மீளாத மேடைகள்லாம் அந்த பெண்ணு பேசுது. அது தீக்கா, இறைவனை ஏற்றுக்கொள்ளாது. அது ஒரு டிவியினுடைய ஒரு டிபேட்ல உட்கார்ந்துட்டு ஒரு தமிழ் சம்பந்தமா அது பேசுது. அப்ப அருகாமைனா என்ன என்ற வார்த்தையில இது நடக்குது. அப்ப அருகாமை என்பதற்கு அங்க உள்ள ஆட்கள்லாம் விளக்கம் சொல்றாங்க. யார் விளக்கம் சொல்றா தெரியுமா? தமிழ் பேராசிரியர்கள். இந்த பொண்ணு சொல்லுது, நீங்க சொல்றது தப்புங்குது. எப்படி நீங்க தப்புமீங்க? டிக்ஷனரியில நீங்க சொல்லக்கூடியதை எடுத்து காட்டுங்கன்றது. பார்த்தா இந்த பொண்ணு சொல்றதான் சரி, தமிழ் பேராசிரியர்களுக்கு அந்த அருகாமை என்பதில் பிழையாக பதில் சொல்கிறார். அருகாமை என்பது அருகிலா தூரமா? கேட்கிற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க. அவங்க சமாளிக்கிறாங்க. அப்ப அந்த நிகழ்ச்சியை நடத்தக்கூடிய நெறியாளர் சொல்றார், அந்த பெண் கேட்ட கேள்வி இது, இதற்கு நீங்க சொன்ன பதில் பிழை. அந்த பெண் சொன்னதான் சரிங்கிறா. இப்ப நான் என்ன கேட்கிறேன், ஒரு தமிழ்ல கற்றறிந்த ஒரு பேரறிஞர், மூதறிஞர், இலக்கியம் கற்றவர், தமிழ்ல ப்ரொஃபஸரா இருக்கிறாரு, அவருக்கே இந்த பாடுபடுது. நீ வந்து உனக்கு தமிழே தடக்கா அப்படக்கான்னு இருக்குது, நீ குர்ஆனுக்கு விளக்கம் சொல்வியா? யார் நீ? உன்னை உருவாக்கியது யார்? உன்னை உருவாக்கியவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க முடியும்? இதெல்லாம் நீங்க யோசிக்கணும். எனக்கான நேரம் இது, அந்த நேரத்தை நான் அல்லாஹ் ரசூலுக்காக, இந்த தீனுக்காக நான் பயன்படுத்துகிறேன். இந்த சமூகத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தை தவிர எந்த நோக்கமும் எனக்கு இல்லை. சமூகத்தை சிதைத்து சின்ன பின்னமாக ஆக்கிவிடக் கூடாது என்பதில் கண்ணும் கருத்துமாக இருந்து நம்முடைய இமாம் பெருமக்கள் எந்த வழியை நமக்கு போதித்து எந்த அடிப்படையில் நடக்க வேண்டும் என்று கற்றுத்தந்தார்களோ அதுதான் இந்த மண்ணில் நம்மை ஜெயிக்க வைக்கும் என்பதை கூறிக்கொண்டு, அத்தகைய மகத்தான பாக்கியத்தை, சிறந்த சமூகமாக வாழக்கூடிய அந்த வாழ்வியலை அல்லாஹ் நமக்கு தந்தருள் பாலிப்பானாக, நம்மை ஒன்றுபடுத்துவானாக, நம் இதயங்களை ஒன்றிணைப்பானாக, தீய கொள்கையிலிருந்தும் சிந்தனைகளிலிருந்து நம்மை அப்புறப்படுத்தி சுய நலத்திற்காக, தங்களினுடைய பெயரும் புகழுக்காக
எதையெல்லாமோ செய்து தனக்கென்று ஒரு கூட்டத்தை கூட்டிவிட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அந்த அவலங்களிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாத்து இந்த மஜ்லிஸையும் கபூல் செய்வானாக. இதற்காக துணை நின்றவர்கள், உதவியவர்கள் யாவருக்கும் அல்லாஹ் அருள்பாலிப்பானாக. இன்று இந்த சனதை வாங்கி வந்திருக்கக்கூடிய இந்த அருமை ஆலிம் சகோதரர் தம்பி அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா மகத்தான ஞானத்தையும் நல்ல ஆரோக்கியத்தையும் தந்து அவருடைய குடும்பத்திற்கும் நிறைவான அருளை தந்து இந்த சமூகத்திற்கு அவர் நிறைந்த பணியாற்றக்கூடியவராக, இந்த ஹாதிமுத்தீன், இந்த தீனினுடைய பணியாளராக அல்லாஹ் அவரை ஆக்கி வைக்க வேண்டும். ரமலானை அல்லாஹ் நமக்கு தந்தருள் பாலிக்க வேண்டும். ரமலானை அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தருள் பாலிக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு எனது வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தலைவர் பொன்னாடை இந்த பிரபலமான நிகழ்ச்சிக்கு பொன்னாடை தலைவர்கள் போத்துவார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். புதுமலை ஹுத்பா பள்ளிவாசல் மற்றும் மேலப்பாளையம் மஹதரி சபை இணைந்து நடத்தும் இந்த விழா இனிதை நிறைவு பெற்றது. அல்ஹம்துலில்லாஹ். இந்த நிகழ்விற்காக வேண்டி முழு ஒத்துழைப்பு தந்த புதுமலை ஹுத்பா பள்ளிவாசல் மற்றும் மேலப்பாளைய ஆலிம்கள் சபை தலைவர், செயலாளர், பொருளாளர் மற்றும் நிர்வாக பெருமக்கள் அத்தனை பேர்களுக்கும் ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். இந்த நிகழ்வை இந்த அளவுக்கு சீரோடும் சிறப்போடும் நடாத்தி தந்த இந்த நிகழ்வில் துவக்க உரை, சிறப்புரை, சிற்றுரை, பேருரை வழங்கிய அனைத்து உலமாக்களுக்கும் இந்த நிகழ்வுடைய கதாநாயகராக இருக்கக்கூடிய நமது மஹல்லாவில் ஆலிம் சனது பெற்று வந்த அருமை தம்பி மௌலவி ஹாஃபில் NSM முகமது உமர் ஃபாரூக் ஆலிம் அஹலி அவர்களுக்கும் நன்றி கூறி, இந்த நிகழ்ச்சியில் கடைசி வரைக்கும் காற்றிருந்த ஜமாத்தார்கள், நிர்வாக பெருமக்கள், தாய்மார்கள், இன்னும் சுற்று வட்டார உலமா பெருமக்கள் அத்தனை பேர்களுக்கும் ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரி என்று கூறி, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த நிகழ்வை பொருந்தி கொள்வானாக. புனித ரமலானை நல்ல முறையில் அமல் செய்யக்கூடிய பெருமக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியல் புரிவானாக. பி ஹக்கி செய்தனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்ஷா அல்லாஹ் கரெக்டாக 8:30 அளவில் ஜமாத் நடைபெறும். 8:35. தலைவர் செயலாளர்கள் வரும்படி அழைக்கிறோம். பொன்னாடை பொறுத்தது தலைவர் மஹபூப் அலி அவர்களை செயலாளர்களையும் தலைவர் அவர்கள் சிறப்பு பேச்சாளர் அவர்களுக்கு பொன்னாடை போத்துவார். அல்லாஹு அக்பர். அடுத்ததாக நம்ம நிகழ்வுடைய சிறப்பு அழைப்பாளர் நம் பள்ளியினுடைய தலைவர்களுக்கு இப்போது பொன்னடை போத்துவார்கள். நாரே தக்பீர். அடுத்ததாக இந்த பள்ளியினுடைய செயலாளர்களுக்கு நம் சிறப்பு விருந்தினர் அவர்கள் பொன்னடை போத்துவார்கள். பொருளாளர். அடுத்ததாக நம் பள்ளியினுடைய பொருளாளர் அவர்களுக்கு நம் சிறப்பு விருந்தினர் அவர்கள் இப்பொழுது பொன்னடைப்படுத்துவார். அடுத்ததாக எனது தந்தை NSM ஆலிம் அவர்கள் நம் பள்ளியினுடைய தலைவர்களுக்கு பொன்னடை போத்துவார்கள். அடுத்து செயலாளர் அவர்களுக்கும் பொன்னடை போத்துவார்கள். அடுத்து நமது பள்ளியினுடைய இமாம் அபூபக்கர் அவர்களுக்கு இப்பொழுது சிறப்பு விருந்தினர் அவர்கள் பொன்னடை போத்துவார்கள். அல்லாஹு அக்பர். அடுத்து நமது மஹல்லாவில் சனது பெற்று ஆலிம் சனது பெற்று வந்த உமர் ஃபாரூக் ஆலிம் மஹதர் அவர்களுக்கு சிறப்பு விருந்தினர்கள் பொன்னடை போத்துவார். நாரே தக்பீர்.